அப்புறம் இன்றைக்கி ஜாகிரஃபியில் நேச்சுரல் கேலமிட்டிஸ் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இயற்கை பேரிடர் மற்றும் பேரிடர் மேலாண்மை அப்படின்னு ஒரு டாப்பிக்கு. ஸோ ஆக்சுவலி இந்த டாபிக் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி ஆஃப் இந்தியா. ஸோ வரிசையாக ஆல் டாபிக்ஸ் வந்து இப்படி கவர் பண்ணிட்டு வரோமா. ஸோ லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு பட் ஒன் அது மாதிரி வந்திருக்கும். ஸோ 14th சாப்டர் பாருங்கள். 14th சாப்டரில் நேச்சுரல் கேலமிட்டி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இந்த டாபிக் எங்கே இருக்குது அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் ஜாகிரஃபி டேம் 3 லெசன் 3ல் இருக்குது. 7th ஸ்டாண்டர்ட் ஜாகிரஃபி டேம் 3 லெசன் 3ல் இருக்குது. 8th ஸ்டாண்டர்ட் டேம் 2 லெசன் 2. ஜாகிரஃபி 9th ஸ்டாண்டர்ட் லெசன் 8. 10th ஸ்டாண்டர்ட் ஜாகிரஃபி லெசன் 6.12 7.15. 11th ஸ்டாண்டர்ட் ஜாகிரஃபி லெசன் 8. 12th ஸ்டாண்டர்ட் ஜாகிரஃபி லெசன் 8. ஸோ ஒரு பெரிய டாபிக் தெரியுங்களா, அது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். எல்லாமே கலெக்ட் பண்ணி தான் இதை வந்து பார்க்குறோம். பட் வந்து இது வந்து எப்படி எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து எக்ஸாம் எப்படி இம்பார்ட்டண்ட் அதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்ல, சரிங்களா? அதை கொஞ்சம் நம்ம வந்து திங்க் பண்ணி பார்த்தோம்னா எவ்வளோ வந்து முக்கியமானது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இந்த டாபிக் வந்து கடைசியாக தான் என்ன கொடுத்துருக்கோம், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கொடுத்துருப்போம். அப்படி பார்த்தாலே உங்களுக்கு புரியும், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்திருக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் எப்படி கொஷின் கேட்டிருக்கான்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த டாபிக் கவர் பண்ணதுக்கப்புறம் ஒரு டைம் பார்க்கலாம். பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் எப்படி கேட்டிருக்கான் பாருங்கள். த டேம் யூஸ்டு ஃபார் தி ஈவெண்ட் which causes death and injuries due to sudden rush of crowds. திடீர்னு ஒரு அவசரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கூட்டம் சேர்ந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ மரணங்கள் காயங்கள் ஏற்படும் பார்த்திங்களா, அதுக்கு என்ன பெயர் அப்படிங்கிறதான் நீங்கள் நியூஸ் பார்க்கணும். ஜென்ரலி வந்து நியூஸ், இங்கிலீஷ் நியூஸ், தமிழ் நியூஸ் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க ஸ்டாம்பீடு அப்படிங்கிற ஒரு நேம் யூஸ் பண்ணுவோம். அதாவது மக்கள் கூட்டங்களாக நெரிசல் ஏற்பட்டுச்சுன்னா ஸ்டாம்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க. மிரல் திறன் ஓட்டம். இப்போ கூட ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கும்பமேளா நடக்கும் பொழுது எல்லோரும் இந்த அங்கே இருக்க கும்பமேளா நடக்கக்கூடிய அந்த ரயில்வே ஸ்டேஷனில் நிறைய பேர் ஒன்று கூடி ஒருத்தர் மேலே ஒருத்தர் இடித்து மிதித்து போகும்போது ஸ்டாம்பீட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் இங்கிலீஷ் நியூஸில் பார்ப்பீங்க, சரிங்களா? ஸோ இது நீங்கள் ஒன்று திங்க் பண்ணி பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே வந்து பேரிடர் மேலாண்மைக்கு ஏன் நம்ம வந்து டைரெக்டாக கண்டென்ட் போகாமல் இங்கே ப்ரீவியஸ் இயர் கொஷின் போகிறோம் அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு இது ஒரு டாபிக், அது சிம்பிளான டாபிக் தானே, இது என்னத்தை படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு மேலோட்டமாக போகிற மாதிரி இது இல்லை. அதுக்கிறதான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஸ்டார்டிங்காகவே எடுத்து பார்க்குறோம், ஓகேவா? அதே பாருங்கள், மேட்ச் தி ஃபாலோயிங் கொடுத்து வச்சுருக்காங்க. அதாவது எர்த்குயிக்ஸ்னால் என்ன, மெஷர்டு இன் ரிக்டர் ஸ்கேல் தான் சரியானது. சாயில் எரோஷன், டாப் சாயில் ரிமூவ்டு பை ரன்னிங் வாட்டர், அந்த சாயில். ஃப்ளட் அப்படிங்கிறது வாட்டர் போன் டிசீஸ். அதே மாதிரி சுனாமி அப்படிங்கிறது ஹார்பர் வேவ்னு சொல்லுவோம். சுனாமியை ஹார்பர் வேவ் அப்படின்னு. ஸோ இது மாதிரி தான் இந்த மேட்ச் தி ஃபாலோவிங் கேட்டிருக்கான். ஸோ அடுத்த ஒரு கொஷின் பாருங்கள். நீர்த்தேக்கங்கள், சரிங்களா, பாதுகாப்பானது, அணைகள் கட்டுவது, மனித ஆக்கிரமிப்புகளை அகற்றுதல் போன்ற தடுப்பு நடவடிக்கைகளால் பாதுகாக்க முடியும். மேற்குறிப்பிட்ட விளக்கம் பின்வரும் இயற்கை பெருள் எதை தடுக்க குறிப்பிடுகிறது? ஸோ ஜென்ரலாக இங்கே எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்க, வாட்டர் ரிலேட்டட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் ரிலேட்டட்ஸ் அப்படிங்கிறது ஃப்ளட்டு வரும் அப்படிங்கிறது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தெரியும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். விச் ஆர் தி ஃபாலோயிங் ஃபோர்ஸ் இஸ் நாட் இன் சர்வீஸ் ஃபார் தி மேனேஜ்மெண்ட் ஆஃப் டிசாஸ்டர் இன் தி டிஸ்டிங்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ்? ஸோ ரெண்டாவது இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அது யார் வந்து தடுப்பாங்க அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் நீங்கள் நியூஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ புக்கில் டேரெக்டாக இருக்காது. ஸோ பாருங்கள், பின்வருவற்றில் எத்துறை பேரிடர் மேலாண்மை ஆணையத்துடன் செயல்படுகிறது மாவட்ட அமைப்பு அல்ல அப்படின்னா எதுங்க, அஞ்சல் துறை. ஆமாம், அப்படிங்கிறனால தெரியல பார்த்தீங்களா. ஸோ குடிமைப்பணி நிர்வாகம் கிடையாது, சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், லோக்கல் போலீஸ் இதெல்லாம் கிடையாது. பட் அஞ்சல் துறை அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு கொஷின், ட்ராப் கவர் ஹோல்ட் மாக் ட்ரில் வால் ஆஃப் எர்த்குயிக். ஸோ ட்ராப் கவர் ஹோல்ட், அதாவது எர்த்குயிக் வந்தால், சுனாமி வந்தால், ரயாட்ஸ் வந்தால்
ஃபயர் வந்து எப்படி நம்ம வந்து தற்காத்து கொள்வது அப்படிங்கிறது தான் அது ஒரு பேசிக்காகவே கொஷின் கேட்டு வச்சுருக்கான். பாருங்கள், இந்த டிசாஸ்டர் நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி NDMA இதோடைய தலைவர் யாருங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான், பிரதம மந்திரி தான் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் தலைவராமா, தெரிஞ்சு வச்சுக்கோ. பிக் அவுட் தி எஃபெக்ட்ஸ் தட் இஸ் நாட் ரிலேட்டட் டு இம்பேக்ட்ஸ் ஆஃப் எர்த்குவேக். ஸோ டிப்ரெஷன் ஜோன் ஃபார்மேஷன், அதாவது தாழ்வு மண்டலம் உருவாகுதல். ஸோ பிக் அவுட் தி எஃபெக்ட் இஸ் நாட், கொஷின் பாருங்கள், இட்ஸ் நாட் எது தொடர்பு அற்றவைன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபிஷர்ஸ், பிளவுகள், கொலாப்ஸ், தரைமட்டமாகுதல், சுனாமி வர்றது, இது எல்லாமே எர்த்குவேக்கு தொடர்பானது. பட் இந்த டிப்ரெஷன் வந்து சைக்ளோனுக்கு தான் தொடர்பானது, இதுக்கு தொடர்பு இல்லை. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், which one of the following phenomena cause adverse changes in the global climate pattern and wreak havoc worldwide in the form of floods and droughts? பின்வருவற்றில் எந்த ஒன்று உலக அளவில் வெள்ளப்புரட்சி மற்றும் வெள்ளப்புரட்சி என்ற வடிவங்களில் புவி தட்பவெப்ப முறைகளை பாதகமான இந்த சென்டென்ஸ் முக்கியமானது. புவி தட்பவெப்ப முறைகளை பாதகமான, சாதகம் இல்லை, பாதகமான அப்படின்னாலே எல் நினோன் அப்படிங்கிற சரிங்களா, எல் நினோ அப்படிங்கிறது ஒரு கிளைமேட் சேஞ்சஸ்னால நடக்குது அர்த்தம். ஆக்டிவிட்டீஸ் டேக்கன் டு என்ஷூர் தட் த நீட்ஸ் ஆஃப் விக்டிம்ஸ் ஆர் மெட் அண்ட் சஃபரிங் மினிமைஸ்டு. பாதிக்கப்பட்டவர்களின் தேவைகள் மற்றும் ஏற்பாடுகள் பூர்த்தி செய்யப்படுவதையும் துன்பங்கள் குறைக்கப்படுவதையும் உறுதி செய்ய எடுக்கப்படும் நடவடிக்கைகள் என அவசர கால பதில் நடவடிக்கைகள் தான். இது வந்து சரியான விடையாக தெரியுது. ஹூ டெவலப்டு நேஷ்னல் மைக்ரண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்? ஹூ டெவலப்டு நேஷ்னல் மைக்ரண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்? டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி. நேஷ்னல் டிசாஸ்டர் யாரால்? தேசிய புலம்பெயர், ஸோ மைக்ரேஷன் சம்பந்தமாக தேசிய புலம்பெயர் தகவல் அமைப்பு உருவாக்கப்பட்டது அப்படின்னா தேசிய பேரிடர் மேலாண்மை. அடுத்த ஒரு கொஸ்டின் பாருங்கள், இந்த இன்டர்நேஷ்னல் சுனாமி இன்ஃபர்மேஷன் சென்டர், சர்வதேச சுனாமி தகவல் மையம் எங்கே இருக்குது அப்படின்னா அமெரிக்காவில் இருக்காமா. அமெரிக்காவில் எங்கே அப்படின்னா ஹொனலூலு அப்படிங்கிற பிளேஸில் இருக்காமா. ஸோ இந்தியாவில் எங்கே இருக்குது அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்தியாவில் எங்கே இருக்குன்னு சொல்லி சர்ச் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அது இன்டர்நேஷ்னல் இல்லை, இந்தியாவுக்கு சுனாமி வந்து வரதை வந்து முன்கூட்டியே சொல்லப்படுவது அப்படின்னு. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ப்ரீகாஷனரி மெஷர்ஸ் தட் வி ஹேவ் ஷுட் டேக் பிஃபோர் சுனாமி? நீங்கள் இந்த டாப்பிக்குள்ளே போகிறோம், நம்ம அந்த டாப்பிக்குள்ளே எதை சார் படிக்கிறது, எப்படிலாம் படிக்கிறது? சிம்பிளாகவே இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சது தானே அப்படின்னு நம்ம இதை படிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே கொஸ்டினுக்கே போகிறோம். எப்படி கேட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள எது சுனாமி வருவதற்கு முன் நாம் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இல்லைன்னு கேட்டு வச்சுருக்காங்க. அதாவது அருகில் உள்ள பாதுகாப்பான தங்குமிடத்தில் வழியை கண்டறிதல், இதுதான் ஓகே. மாற்று கட்டிடத்தில் கருத்தில் கொள்ளல், ரைட் ஓகே. அவசர முதலுதவி பெட்டி அது வைத்திருத்தல், தரைத்தளத்தில் வசிப்பவர்கள் அங்கேயே இருத்தல். ஸோ என்ன சொல்கிறாங்க, எது இல்லைன்னு கேட்டு வச்சுருக்காங்க. எல்லாமே நடக்கும், ஆனால் இது மட்டும் இப்படி இருக்கக்கூடாது. தரைதளத்தில் இருக்கலாமா, அங்கே தான் தண்ணி வரும், சுனாமி தண்ணி கீழ்ப்பகுதி தான் பயங்கரமாக தண்ணி வந்து தாக்கும். கிட்டத்தட்ட ஒரு மாடி வரைக்கும், ஒரு அடுக்கு மாடி வரைக்கும் உங்களுக்கு வந்து தண்ணி வந்துடுறத பார்த்துருக்கோம் இல்லையா. அதனால் தரைத்தளத்தில் வசிப்பவர்கள் அங்கே இருத்தல் வந்து சரியான விடை கிடையாது அப்படின்னு சொல்கிறோம். அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், புரியுதுங்களா, அதாவது பேரிடர் மேலாண்மை சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு 2005. மறந்துடாத, 2005 நோட் பண்ணி வச்சு படித்து வச்சு, எங்கேயாவது வேற ஒரு எக்ஸாம்ஸில் கேட்டால் நம்ம ஆன்சர் கொடுக்கணும் இல்லையா, அது தயாராகிக்கும். சூஸ் தி ராங் சென்டென்ஸ், தவறான வாக்கியம் தெரிவு செய் அப்படிங்கிறான். அண்ட் எர்த்குவேக் இஸ் சடன் ரேபிட் ஷேக்கிங் ஆஃப் தி சர்ஃபேஸ், கரெக்டு தான், சரியான விடை தான். எர்த்குவேக் ஸ்ட்ரைக் சடன்லி வித்தவுட் வார்னிங் அண்ட் கேன், ஆமாம், எர்த்குவேக் நாளைக்கு காலை வரப்போகிறேன் 11 மணிக்குன்னு சொல்லிட்டே வரப்போகுது, சரிதான். The impact of earthquakes includes deaths, injuries, damage of property, அதுவும் கரெக்ட் தான். The use of electric leaf if inside the building during an earthquake, அதாவது இந்த நிலநடுக்கம் வந்துச்சு அப்படின்னா கட்டிடத்தின் உள்ளே இருத்தல், மின் தூக்கிகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் தவறானது.
அதாவது நிலநடுக்கம் வந்தாலே வந்து ஓப்பன் பிளேஸ்க்கு தான் போய் நிற்கிறோம். சரிங்களா? அதை பேஸ் பண்ணி தான் இங்கே எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம வந்து எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்கான் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து டாபிக்குள்ளே போகலாம். ஸோ டாபிக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், டிசாஸ்டர், பேரிடர்கள் என்ன. இப்போ எப்பயுமே நம்ம வந்து ஒரு கொஷின்ஸ் பார்த்துட்டு போகும்போது உள்ளே நம்ம எங்கே அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ டிசாஸ்டர், பேரிடர்கள்லாம் என்னென்னா எதெல்லாம் நம்ம பேரிடர்கள் சொல்லுவோம்? எர்த்குயிக்ஸ், நிலநடுக்கம், வால்கனோஸ், எரிமலை வெடிப்புகள், லேண்ட்ஸ்லைடு, நிலச்சரிவுகள், அவலஞ்சிஸ், பனிப்பாறை வீழ்ச்சி, சைக்ளோன்ஸ், புயல், ஃப்ளட்ஸ், ட்ராட்ஸ், டொரண்டோஸ் அண்ட் அதர்ஸ், சூறைக்காற்றுகள், இது எல்லாத்தையும் நம்ம வந்து பேரிடரில் வந்துடுது. சரிங்களா? பேரிடர் ஆக்ட்லாம் படித்து வச்சுக்கணும். மேட் டிசாஸ்டர்ஸ் அப்படின்னா எது வரும்? வார் வருது, ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ், ரோடு ஆக்சிடென்ட்ஸ், ஷிப் ரெக்ஸ், கப்பல் மூழ்குதல், நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன்ஸ், அணுகுண்டு வெடிப்புகள், எலக்ட்ரிக் ஆக்சிடென்ட் அண்ட் அதர்ஸ் எல்லாமே வந்து மேட் டிசாஸ்டரில் வந்துடுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ ஒவ்வொன்றையும் டீப்பாக நம்ம உள்ளே பார்க்க போகிறோம். சில எர்த்குயிக் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு இந்தியாவில் ஜனவரி 26, 2001 எங்கே? குஜராத். ஸோ மிகப்பெரிய அளவில் நம்ம வந்து ஒரு சந்தித்தோம். 7.6, 8.1 ஆன் தி ரிக்டர் ஸ்கேலில் வந்து சந்தித்தோம். மிகப்பெரிய அழிவு, நிறைய மக்கள் வந்து இறந்தாங்க. ஸோ நம்ம எர்த்குயிக் இந்தியாவுக்கு தாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த எர்த்குயிக் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து வரக்கூடியது என்ன தெரியுமா? ஒரு சீஸ்மிக் வேவ்ஸ், ஒரு அதிர்வு அலைகள் உருவாகும். அந்த அதிர்வு அலைகளை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஜோன் பிரிச்சிருக்காங்க. மொத்தம் வந்து 2nd ஜோன், 3rd ஜோன், 4th ஜோன், 5th ஜோன் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2nd ஜோன் எடுத்துக்கலாமா? இங்கே வரவே வராதாமா, அதான் முக்கியமானது. சரிங்களா? யார்? தமிழ்நாட்டிலலாம் டெக்கன் பிளாட்டூ, நம்மளை வந்து தக்கான பீடபூமி, இங்கெல்லாம் வராது. லோ டேமேஜ் ரிஸ்க், அப்படி வந்தால் நம்ம தப்பிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ எர்த்குயிக் பற்றி நமக்கு பெருசாக அஃபெக்ட் ஆக போகிறது, லைட்டாக வந்து ஷேக்கிங்காக தான் இருக்கும். அதாவது தேர்ட் பிளேஸில் என்ன மீனிங்னா கொஞ்சம் சேஃபான ஜோனை பற்றி பேசிட்டு வரோம். வெரி சேஃபஸ்ட் ஜோன் தான் தமிழ்நாடு. கொஞ்சம் மாடரேட்டாக அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸு, அந்த வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், கொஞ்சம் அந்த பிளேசஸ்லாம் எப்படி இருக்குது. ஹை டேமேஜ் ரிஸ்க் அப்படிங்கிறது எங்கே? இண்டோ கேங்கேட்டிக் பேசின், டெல்லி. அடிக்கடி கேட்டிருப்பீங்க, டெல்லியில் வந்து எர்த்குயிக் நடந்துச்சு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அடிக்கடி நியூஸ்லாம் கேட்டுப்பட்டிருக்கீங்க, பேப்பர் நியூஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஜம்மு அண்டு பீகார் இங்கெல்லாம் வந்து பார்க்கலாம். அதாவது அது ஒரு விதமான பிளாட்டியூஸ். அது வெரி ஹை டேமேஜ் ரிஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஷ்மீர், பஞ்சாப், சரிங்களா, வெஸ்டர்ன் அண்ட் சென்ட்ரல் ஹிமாலயாஸ், நார்த் ஈஸ்டர்ன் இந்தியன் ரீஜன்ஸ் அண்டர் ரன் ஆஃப் கட்ச். ஸோ இந்த பகுதியில் தான் வந்து இந்த எர்த்குயிக்கோடைய ஜோன் மண்டலங்களை வந்து இந்த 4 வகையாக பிரித்து முதல் மண்டலத்தை சொல்லவே இல்லைன்னு சொல்லுங்க. அது ரொம்ப ரொம்ப சேஃபஸ்ட்டாக இருக்கா, தேவையும் இல்லை. அந்த ஜோனை தான் இந்த நீங்கள் படத்தில் பார்த்துட்ருக்கிறது. சரிங்களா? சீஸ்மிக் ஜோன்ஸ் இன் இந்தியா எங்கெங்கே அப்படிங்கிறது கலர்ஸில் வந்து போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் பிடிஎஃப் இந்த யூடியூப்பில் இந்த அப்லோட் ஆனதுக்கப்புறம் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். என்ன பண்ணணும்? வீடியோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு அங்கே மோர்ன்னு இருக்கும், அதில் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து பிடிஎஃப் டவுன்லோடு பிடிஎஃப்னு இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பிடிஎஃப் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும் டோட்டலாகவே. ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்தது பார்க்கலாம். ஒரு எர்த்குயிக் வந்துருச்சு அப்படின்னா எப்படி நம்ம வந்து காப்பாற்றிக்கிறது, என்னென்ன ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா என்ன சொன்னோம்? பதட்டம் அடையக்கூடாது. ஃபஸ்ட்டு ஐயோ அம்மம்மான்னு சொல்லி கத்தக்கூடாது, பேனிக் ஆகக்கூடாது. ஸ்டே காம், டூ நாட் பேனிக். ஸோ காமாக இருக்கணும், அவ்வளோதான். ஒரு இடத்துல இருக்கக்கூடாது, ஓப்பன் பிளேஸ்க்கு வந்துடணும். சரிங்களா? பில்டிங்லாம் இருந்துச்சுன்னா பில்டிங்லாம் இருக்கக்கூடாது. இஃப் யூ ஆர் இன் பில்டிங், சிட் டவுன் ஆன் தி ஃப்ளோர் அண்டர் தி டேபிள். எனி அதர் ஃபர்னிச்சர் கீழே போய் தப்பிச்சிக்கணுமா? மேலே வந்து ஏதாவது உங்களுக்கு மேலே பில்டிங் விழுந்துச்சு அப்படின்னா மேலே ஃபர்னிச்சர் மேலே விழுந்தனா அதுக்கு மேலே நம்மளுக்கு அடிப்படாது அப்படிங்கிறதுக்காக அங்கேருந்து தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் தெர் இஸ் எ நோ டேபிள் நியர்பை, cover your face and head with your hands and sit on the floor on the corner of the room. எங்கேயாவது கார்னரில் போய் உட்காந்துக்கணும். சென்டரில் உட்காந்திங்கன்னா உங்கள் மேலே எல்லாமே விழுந்துடும். கார்னர் ஆஃப் தி ரூமில் உட்காந்துக்கணும். கீப் அவே ஃப்ரம் தி கிளாஸ் விண்டோஸ், கிளாஸ் டோர்ஸ், அதே மாதிரி எல்லாம் வந்து மேலே விழுவாத மாதிரி பார்த்துக்கணும். டோன்ட் ட்ரை டு லீவ் எ பில்டிங் குயிக்லி. அந்த பில்டிங்கை விட்டு நீங்கள் ஓடணுங்கிற ஆசைப்பட்றாதீங்க, கொஞ்சம் இருங்க. டியூரிங் எர்த்குயிக்ஸ் பீப்புள் மோஸ்ட்லி டைஸ் பிகாஸ் தே ஆர்
try to run out the building and become trapped under the rains if the building is destroyed. அதான் முக்கியமானது. எல்லாரும் வந்து என்ன பண்ணுறோம், பில்டிங்கில் உட்காந்துருக்கோம், எர்த்குவேக் வந்துச்சுன்னா உடனே ஓட ஆரம்பிக்கிறோம். ஓடணும்னு வச்சுக்கலாம், அந்த பில்டிங் நம்ம மேலே விழுந்து நிறைய சேதமாகி இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து ஸ்டேர் கேஸ்லாம் இருந்துச்சுன்னா அங்கே ஸ்டேர் கேஸ் கூட நீங்கள் போகக்கூடாதுங்க. டோன்ட் கோ ஸ்டேர் கேஸ். ஸோ பால்கனி ஆர் எலிவேட்டர்லேருந்து அப்படியே இருந்துடும், அங்கேயும் போகக்கூடாது, எலிவேட்டர்லேயும் போகக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. இஃப் தே ஆர் இன் ஸ்ட்ரீட், நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரீட்டுங்க அவே ஃப்ரம் பில்டிங் விட்டு கொஞ்சம் வெளியே போயிங்க, ஓப்பன் ஸ்பேஸ் போய்க்குங்க. ஸோ பவர் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் இருந்தால் அங்கேயும் பக்கத்தில் நிற்காதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இஃப் யூ ஆர் அட் ஹோம், த டர்ன் ஆஃப் எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்ஸ், இந்த கேஸ் குயிக்லி எல்லாம் வந்து சம்மந்தப்பட்டது நீங்கள் பண்ணிக்கணும். சரி, இது வந்து அட் தி டைம் ஆஃப் தி எர்த்குவேக் தான். ஆஃப்டர் தி எர்த்குவேக் என்ன பண்ணணும், நிலநடுக்கத்திற்கு பின் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு செக் இஃப் யூ ஆர் ஹேவ் எனி இன்ஜுரிஸ். சரிங்களா, உங்களுக்கு காயம் எதாவது பட்டிருக்கா கொஞ்சம் பாருங்கள். செக் தி கண்டிஷன் ஆஃப் தி சரௌண்டிங் பீப்புள்ஸ், மற்றவங்களாம் எப்படி இருக்காங்க, உயிரோடு இருக்கானா செத்துட்டானா. இஃப் யூ கேனாட் டூ தீஸ், வெயிட் ஃபார் தி ரெஸ்கியூ டீம். அந்த ரெஸ்கியூ டீம் வருவாங்க, வந்து உங்களை காப்பாற்றுவாங்க, உங்களை கூப்பிட்டு போவாங்க அப்படிங்கிற அர்த்தம். ஆஃப்டர் தி எர்த்துக்கு வென் யூ ஹேவ் லீவ் தி ஷெல்டர்னு அர்த்தம் தங்குற இடத்துலேருந்து நீங்கள் வசிப்பிடத்துலேருந்து வெளியே வந்தீங்கன்னா, டோன்ட் ரிட்டர்ன் டு 2 to 3 hours பிகாஸ் த குயிக்ஸ் மே ரிப்பீட். அதான் முக்கியமான பாயிண்ட்டு. நிறைய இடத்துல சாவு வர்றதுக்கு காரணமே இது நடந்துருதுங்க. அதாவது எர்த்குவேக் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி தான் தங்கியிருந்த வீட்டுக்கு மீண்டும் போவாங்க. அடுத்த ஒரு ஸ்பெல் அடிக்குங்க, அடுத்த ஒரு ஸ்பெல் 2 to 3 hours அடுத்த ஒரு எர்த்குவேக் வந்து, ஏன்னா அந்த பிளேட்டு வந்து நகரும் பொழுது, பிளேட் வந்து அங்கிட்டு இங்கிட்டு நகரும் பொழுது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அந்த எர்த்குவேக் நடந்துருச்சு, திரும்ப ரீசெட் ஆகுங்க. 2 or 3 hours or 5 hours எகைன் ரீசெட் ஆகும்போது எகைன் ஒரு எர்த்குவேக் வரும். அதனால் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. செக் இஃப் தெர் இஸ் ஃபயர். இன் கேஸ் ஆஃப் மைல்டு ஒன், ட்ரை டு எக்ஸ்டிங்விஷ் இட். அது இஸ் சிம்பிளஸ்ட் ஒன். பி காஷியஸ் about தி பாசிபிலிட்டி ஆஃப் கேஸ் லீக்கேஜஸ். அதாவது கேஸ் லீக்கேஜஸ்ஸு, டேமேஜ், எலக்ட்ரிக்கல் ஒயரிங் இருந்தால் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்து அங்கேருந்து தப்பிச்சுக்கணும். பி கேர்ஃபுல் while ஓப்பனிங் த வார்ட்ரோப். ஸோ வார்ட்ரோப் முக்கியமானது. டோர்ஸ் டு டேக் நெசசரி ஐட்டம்ஸ். எதையாவது அலமாரியில் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஓடி போய் எதாவது எடுத்துடாதீங்க. ஏன்னா அது அலமாரி சும்மா மேலோட்டமாக நிற்கும், அது உங்கள் மேலே விழுந்துடும், அதனால் உங்களுக்கு டேமேஜ் ஆகும். யூஸ் ஒன்லி லேண்டன்ஸ். சரியா, அதுக்கு லேண்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்கிறதுங்க, எண்ணெய் விளக்கு மெழுகுவர்த்தியை வந்து யாரும் பயன்படுத்தாதீங்க. லேண்டர் விளக்குகளை பயன்படுத்துங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து லேண்டர் விளக்குகள்னு சொல்லி வச்சுருப்பாங்க. சரிங்களா, அது எலக்ட்ரிசிட்டி வராத காலத்துலலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் விளக்குகள் பார்த்துருப்பீங்க, மெழுகுவர்த்திகள்லாம் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் வந்து சேஃபஸ்ட்டே கிடையாது. இப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் லேண்டர் விளக்கு வந்துருச்சு. லிசன் டு தி ரேடியோ ரிசீவ் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் தி எர்த்குவேக். ரேடியோ ரிசீவ்ஸில் ரேடியோ டு ரிசீவ் இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது அந்த ரேடியோ ஏன் கொடுத்துருக்காங்கன்னா, வேறு எதுவுமே நம்மளுக்கு வந்து இம்மிடியட்டாக அந்த பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ரேடியோ வேவ்ஸ் மூலமாக ரேடியோ தான் நம்ம வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், வால்கனிக் எரப்ஷன். சரிங்களா, வால்கனிக் எரப்ஷன், எரிமலை வெடிப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது ஜென்ரலி வந்து இதுவும் எர்த்குவேக் மாதிரியவே தான், ஆல்மோஸ்ட் நடக்கும் போலவே அல்லாமல் அது மாதிரி இல்லாமல் என்ன வச்சுங்க, வால்கனிக் எரப்ஷன்ஸ். ஸோ இதுலேருந்து வரக்கூடிய அந்த அந்த லாவா இருக்குது பார்த்தீங்களா, பயங்கரமான மோசமானது. ஸோ ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே வந்து எல்லாத்தையும் ஆஷ் பண்ணி விட்டுரும். சரி, வால்கனிக் எரப்ஷன்ஸ் கேன் பி ப்ரிடிக்டட் வெல் இன் அட்வான்ஸ். இதான் ஒரு சிறப்பு. இது வரப்போகுதுன்னு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நிறைய இடத்துல இது கண்டுபிடிச்சிடுறாங்க, கண்டுபிடிச்சி அங்கேருந்து எஸ்கேப் ஆகியிருக்காங்க. பிகாஸ் இயர்லியர் டு எரப்ஷன்ஸ், ஸ்மோக், அவுட்ஃப்ளோ ஆஃப் கேஸ், இந்த ஸ்லைட் ட்ரெமர்ஸ் ஆர் காஸ்டு. முன்னாடியே தெரிஞ்சிருச்சுல, மாக்மா வடிகிறது தெரியும், லேசான அதிர்வு வர்றது தெரியும், புகை வர்றது தெரியும், வாயுக்கள் வெளியேறுவது தெரியும், இந்த பாறையிலேருந்து அந்த வால்கனோலேருந்து தெரியும். அது அங்கேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். ஸோ எரப்ஷன் நடக்கும்போது, டியூ டு இந்த வால்கானிக் எரப்ஷன்ஸ், த ஃபாரஸ்ட் ஆர் கிளியர்டு, ஸ்னோ மெல்ட்ஸ், லீட்ஸ் டு ஃப்ளட்ஸ், அஃபெக்ட்ஸ் ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ். இதான் நடக்க போகுது. பெருசாக ஒன்று நம்மளுக்கு வந்து பாதிப்பில் ஓடிடலாம். நம்ம எரிமலை வெடிப்புச்சுன்னா காடுகள் அழிச்சிட்டு வரும், பனிலாம் உருக ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஹீட்டு தானே, வெள்ளை பெருக்கு உருவாகும், மனித குடியிருப்புகளாக இருந்துச்சுன்னா அங்கே இருக்க முடியாது. அவளை அங்கேருந்து நம்ம தப்பிச்சுட்டு வர மாதிரி தான் இருக்கும். பெரிய பாதிப்பு வரல, ஆனால் சிலது நடந்திருக்குது, சரியாக நடந்திருக்குது. டஸ்ட் அண்ட் ஹாட் கேசஸ் ரிலீஸ் ஃப்ரம் வால்கனோ டிஸ்டர்ப் த ஏர் டிரான்ஸ்போர்ட்
நியர்பை அக்ரிகல்ச்சர் அண்ட் அதர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். சரிங்களா, இந்த எரிமலையிலேருந்து வரக்கூடிய புகைனாவும் விமானம் போக முடியாது, வேறு எந்த போக்குவரத்து நடக்க முடியாத அளவுக்கு ஸ்தம்பித்து போகும் அப்படின்னு. தோ வல்கனோ இஸ் டெஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ் தட் இட் ஆல்சோ ப்ரொடியூஸ் பெனிஃபிட்ஸ். அது இந்த எரிமலை அழிவு ஏற்படுத்தினாலும் சில நன்மைகள் இருக்குதுங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த ஒன் ஆஃப் தி இன்ஆக்டிவ் வல்கனோஸ் எதுங்க? இன்ஆக்டிவ் வல்கனோஸ் எதுங்க? நம்ம திருவண்ணாமலை ஒரு காலத்தில் ஆக்டிவ் வல்கனோஸுங்க, பயங்கரமான லாவாவை கக்கியிருக்குது. இன்றைக்கி வந்து அது இன்ஆக்டிவ் வல்கனோஸ் ஆயிடுச்சு. அது எரிமலை வந்து அழிவு ஆயிடுச்சுங்க. இப்போ அழிவானதுனால ஜென்ரலாக ஒரு எரிமலை அழிவு ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே புல் பூண்டுலாம் பயங்கரம் வளர்ந்து நல்லா வந்து சிறப்பாக வளருங்க. அது மாதிரி இருக்கக்கூடிய வல்கனோஸை வந்து நம்ம இன்றைக்கி வல்கனோஸ்ன்னு சொல்கிறதே இல்லை. நல்லா சிறப்பாக ஒரு ஒரு என்ன சொல்கிறதுங்க, டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இன்றைக்கி இருக்கும். த வால்கனிக் மெட்டீரியல்ஸ் இல்லையா ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் இண்டஸ்ட்ரியல் அண்ட் கெமிக்கல் பர்பஸ். தான் முக்கியமானது. அதுலேருந்து வரக்கூடிய லாவா மாக்மா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, மூலப்பொருட்களாக பயன்படக்கூடியதான் முக்கியமானது. ஸோ இந்த ராக்ஸ்லேருந்து வரக்கூடிய லாவா இருக்குது பார்த்தீங்களா, லாவா யூஸ்டு ஃபார் பில்டிங் ரோட்ஸ். த வெதர்டு வல்கானிக் ஆஷ் கிரேட்லி இம்ப்ரூவ் சாயில் ஃபெர்டிலிட்டி. அதர் சூப்பர்னா சாயில் ஃபெர்டிலிட்டிங்க. நிறையா வந்து என்ன சொல்கிறது, செடிகள் வளர்வதற்கு, காய்கறிகள் வளர்வதற்கு, கிராப்ஸ் கல்டிவேஷன்ஸ் பண்ணுறதுக்கு, மகசூல் அதிகமாகிறதுக்கு இந்த வால்கானிக் ஆஷ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஸ்டீம் அண்ட் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் ஃப்ரம் ஆல்கனோ இஸ் யூஸ் டு ஜெனரேட் ஜியோதெர்மல் எனர்ஜி. ஸோ அதுலேருந்து வரக்கூடிய மண் வளம் என்னாச்சுங்க, எரிமலை துகள்கள் எல்லாத்தையும் மண் வளத்தை அதிகரித்து நம்மளுக்கு ரொம்ப பயன்படுது. அது இடர் தணித்தல் எப்படி, இங்கேருந்து எப்படி தப்பிச்சிக்கிறது, மிட்டிகேஷன்ஸ் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வால்கனோஸ் ரேர்லி கில் பீப்புள். ரேர்லி சரிங்களா, நம்ம எர்த்குயிக் மாதிரி கிடையாது. ஸ்டில் பீப்புள் ஷுட் ஸ்டே அவே ஃப்ரம் தி வால்கனோஸ் வர்றதுன்னு முன்னாடியே தெரிஞ்சு டக்குன்னு ஓடிக்கலாம் நம்ம. அதனால் நம்ம நிறைய பேர் சாவதுக்கு வாய்ப்பு இல்லை. 1 or 2 exceptional cases. All transport facilities are to be avoided, especially air transport near volcanic regions. அதுவும் ஈஸியாக புரியுது. பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது நீங்கள் போக்குவரத்தை வந்து நிறுத்திக்கிறது நல்லது. வால்கானிக் எரப்ஷன்ஸ் மே காஸ் எர்த்குயிக்ஸ். சரிங்களா, அது நடந்துச்சாலும் எர்த்குயிக் கூட இருக்கும் கீழே. ஸோ பீப்புள் ஷுட் டேக் ப்ரீகாஷனரி மெஷர்ஸ். எங்கெல்லாம் இந்த வால்கானிக் எரப்ஷன் நடக்குதோ அங்கெல்லாம் வந்து எர்த்குயிக்கும் நடக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த இடத்துலேருந்து நம்ம தப்பிச்சிக்கிறது நல்லது. அதே மாதிரி என்ன ஆகும், அந்த மவுண்டன்ஸ் சுற்றி ஸ்னோ கவர்டு மவுண்டன்ஸ் ஆயிருங்க. த வால்கானிக் எரப்ஷன்ஸ் மே காஸ் மெல்ட்டிங் அண்ட் ஃப்ளட்டிங். தேர்ஃபோர் எம்பேக்மெண்ட்ஸ் மஸ்ட் பி பில்ட். அதுக்கான தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நம்ம எடுத்துகிட்டு தப்பிச்சு ஓடிடலாம், பெரிய சிரமம் இல்லை. People should be aware of the results of the tilt meter which measures the expansion of volcano. ஸோ ஜென்ரலி வந்து இந்த எவ்வளவு வெள்ள தடுப்பு சுவர்கள் பண்ணுறது, பனி உருகாமல் நம்ம மேலே வந்து ஃப்ளட்டு வராமல் பார்க்குறது, எல்லா வேலையும் நம்ம செஞ்சுக்கிறோம். ஓகேங்களா, இதுதான் வால்கானிக் எரப்ஷன்ஸ் வந்து எப்படி தப்பிச்சிக்கிறது அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கடற்கோள்கள்னு சொல்லக்கூடிய, தமிழில் கடற்கோள்கள், சுனாமிஸ். ஸோ டீங்கிறது சைலண்ட்டு. ஸோ சுனாமிஸ் அப்படிங்கிற வேர்டே வந்து யாருடைய வேர்டு தெரியுமா? அது ஜப்பானீஸோட வேர்டு. ஜப்பானில் அடிக்கடி சுனாமி அப்படிங்கிறது வரும். நம்ம 2004 இல்லையா, 2004 நம்ம சுனாமி பார்க்கும் பொழுதுக்கு அப்புறம் தான் சுனாமி அப்படிங்கிற பேரே கேள்விப்பட்டோம் இல்லைங்களா. ஸோ அதில் நிறைய பேர் இறந்தது நமக்கு தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சுனாமியை பற்றி கேள்விப்பட்டதே கிடையாது நம்ம இந்தியன் பீப்புள்ஸ் பொறுத்த வரைக்கும். ஆனால் இங்கே ஜப்பான் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 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 சைக்ளோன் வந்து போகிற மாதிரி சாதாரணமாக வந்து போவோம். இப்போ கூட திடீர்னு வந்தது கேள்விப்பட்டிருப்போம், நியூஸில் கேள்விப்பட்டிருப்போம். தே ஆர் கில்லர் வேவ்ஸ். அதான் முக்கியமானது. வர்றது என்ன சாதாரண இல்லை, சாவடிக்கிறதுக்குன்னே வரக்கூடிய வேவ்ஸ். இது ஜெயிண்ட் வேவ்ஸ், பெரிய ஒரு அலைகள், பெரும் அலைகள். அது ஜெனரேட்டட் பை எர்த்குயிக்ஸ். வால்கானிக் எரப்ஷன்ஸ் ஆர் அண்டர் வாட்டர் லேண்ட்ஸ்லைட்ஸ். இதாங்க நடக்குது. ஸோ சுனாமி வரதுக்கு ரீசனே முக்கியமானதுன்னா, நம்ம கடலுக்கு அடியில் ஒரு எர்த்குயிக் நடக்குங்க. அங்கே வந்து அண்டர் வாட்டர் லேண்ட்ஸ்லைட்ஸ் நடக்கும்.
உள்ளே வந்து வால்கானிக் எரப்ஷன் வெளியே நடக்கும்போது ஈஸியாக தவிச்சிடலாம், உள்ளே நடக்கும்போது கண்டுபிடிக்க முடியாது. இது முன்கூட்டியே வரும் அப்படின்னு சொல்லவும் முடியாது, எப்போ வரும்னு தெரியாது. ஒன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அதை இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, இது மாதிரி சுனாமி வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போனா எர்த்குயிக்ஸ் வந்ததுக்கப்புறம். ஸோ எர்த்குயிக்ஸ் வந்திருக்குது அப்படின்னா சுனாமி டிக்ளேர் பண்ணுவாங்க, அது கூட வரும் அப்படின்னு. இட் கேன் ரீச் 15 meters or more in height. ஸோ கேன்ட் இமேஜின் நம்மளாம் வந்து அங்கே நம்ம இந்தியன் ஓஷன்ஸ், பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சீஸ், இதுதான் நம்முடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதி இல்லையா, பே ஆஃப் பெங்கால், அவ்வளோதான் சொல்ல முடியும். இங்கே எந்த ஒரு அலையும் 15 மீட்டர் உயரம் வந்ததா சரித்திரமே நான் பார்த்ததே இல்லை. ஆனால் இந்த எர்த்குயிக் வரும் பொழுது we can see the sea or oceans, the sea waves rise several meters. ரொம்ப உயரமாக அது வந்து எழும்பி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். the tsunami has been coined from the Japanese word. சொன்னீங்களா, ஜப்பானி மொழியிலிருந்து இது உருவானது ஒன்று. என்ன மீனிங்? டிஎஸ்யூ அப்படின்னா, டிஎஸ்யூனா ஜப்பானில் சூன், டீயை வந்து சைலண்ட் பண்ணி சூங்கிறது ஹார்பரை குறிக்குது, துறைமுகத்தை குறிக்குது. நமி அப்படிங்கிறது வந்து வேவ்ஸை குறிக்குது, அதாவது ஹார்பர் வேவ்ஸ். துறைமுக அலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக துறைமுகத்தை தான் அலைகளை நம்ம பார்க்க முடியுமா? நம்ம ஜென்ரல் துறைமுகத்துலாம் போகிறதில்ல, அலைகளும் பார்க்கறதில்ல. சுனாமி வேவ்ஸ் ட்ராவல் தி ஸ்பீட் ஆஃப் 320 கிலோமீட்டர். சான்ஸே இல்லைல்ல. 1 ஹவருக்கு வந்து 320 கிலோமீட்டர்ஸ் வேகத்தில் அது நம்மளை பயணிக்கும் பொழுது we can't survive இல்லையா. ஸோ தப்பிக்கவே முடியாது. தி ஸ்பீட் இன்க்ரீஸ் when it approach the continents. அதோட பெரும் கொடுமை, கண்டங்களை நெருங்கும் பொழுது, தண்ணியில் இருக்கும்போது 320 கிலோமீட்டர் சரி, ஆனால் கண்டங்களை நெருங்கும் போது இதை விட அதிகமாக வருவதனால சேதம் அதிகமாகுது. அதாவது அந்த ஸ்பீடில் வரனால எந்த ஒரு மரமோ பொருளோ வீடோ இடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஒரு வேகத்தில் கூட வந்து இடிக்கும்போது என்ன ஆகும், சேதமாகுது பார்த்தீங்களா. அதான் the killer tsunami hit Southeast Asian countries 26th December 2004. சொன்னோம் இல்லையா, கிட்டத்தட்ட 1,1,00,000 பேர் இல்லையா, 1,50,000 பேர் ஸ்பாட் டெட்டு, தப்பிக்கவே முடியாது இல்லையா. இன்றைக்கி கூட அந்த காயங்கள் இருக்குது, நமக்கு எத்தனையோ பேர் இறந்துருக்காங்க. நிறைய விஷயங்கள் அதை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேரழிவு, இது ஒரு பெரிய பேரழிவு அப்படிங்கிறதான் டிக்ளேர் பண்ணாங்க. அது இந்தியாவில் நிறையா வந்து பாதிக்கப்பட்டது. ஸோ இன் இந்தியா அந்த சுனாமி வார்னிங் சென்டர்ஸ் ஹேஸ் பீன் செட்டப் எங்கே, ஹைதராபாத் நான் வச்சுக்கோ, கொஷின் வந்து கேட்பாங்க. இங்கே ஹைதராபாத்தில் வந்து இதை செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க, இந்தியாவின் சுனாமி எச்சரிக்கை மையம். ஸோ ஹைதராபாத்தில் பிளேஸ் என்ன அப்படிங்கிறது நெட்டில் சர்ச் பண்ணி படித்து வச்சுக்கோங்க, அதுவும் கேட்பாங்க. ஓகேங்களா. சரி, சுனாமி வந்துருச்சு, எப்படி நம்ம தப்பிச்சுக்கிறது, இடர் தணித்தல் எப்படி பண்ணுறது, மிட்டிகேஷன்ஸ் எப்படி அப்படின்னு பார்க்கலாம். People should be aware of the informations given by the tsunami warning center located at the Hyderabad. இப்போ நம்ம இருக்கிறோங்க, நமக்கு வந்து சுற்றி கடல்களே கிடையாது இல்லையா, ஏன்னா சுனாமியை பற்றி கவலைப்பட தேவையே இல்லை. ஆனால் கடற்கரை ஓரமாக இருக்கவங்க கண்டிப்பாக இதில் வந்து ட்ரைனிங் எடுத்துருக்கணும். இது நம்மளுக்கெல்லாம் வராதுன்னு நினச்சிலாம் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக the coastal area as soon as the tsunami warning is released. அப்போ இப்போல்லாம் வந்து நிறையா டெக்னாலஜி டெவலப்மெண்ட் பண்ணியாச்சு. அவங்க இன்றைக்கி வந்து மீனவர்கள் முதற்கொண்டு மொபைல், ஸ்மார்ட் ஃபோன்லாம் வச்சுருக்கனால மெசேஜ் அனுப்பிச்சிடலாம் இம்மிடியட்டாக ஸ்பான்டேனியஸாகவே வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு மெசேஜ் வந்து சுனாமி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, எஸ்கேப் ஆகிக்கங்க அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு வந்து எஸ்கேப் ஆகிக்கலாம். சீரியஸ்லி இன்ஜர்ட் த பர்சன் ஷுட் பி கிவன் இமிடியட்லி ஃபஸ்ட் எய்ட். அதில் தெரிஞ்சது தான், த ஃபிஷர்மேன் ஷுட் நாட் கோ ஃபார் ஃபிஷ்ஷிங். இது மாதிரி நேரத்தில் யாரும் வந்து கடலுக்கெல்லாம் போகக்கூடாது. வி ஷுட் நாட் அஸ்யூம் தி ஃபஸ்ட் வேவ் ஈஸ் டேஞ்சரஸ் whereas the successive waves would be more dangerous. அது சொல்கிறாங்க, முதலில் உருவான அலை மட்டுமே அபாயகரமானது இருக்குன்னு எண்ணிவிடாதீர்கள், பின்வரும் வேவ்ஸ் இதை விட மோசமாக இருக்கும். அப்போ நீங்கள் பார்த்துக்கன்னு தெரியும். நிறையா வந்து இப்போ ரீசெண்டாக இந்த எர்த்குயிக் வந்து அதுக்கப்புறம் சுனாமி வந்ததை வந்து நம்ம எங்கே பார்த்தீங்க, ரஷ்யாவில் ரீசெண்டாக நடந்துச்சு இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேவ்ஸ் வந்து ரொம்ப சின்ன வேவ்ஸாக வருங்க, ஃபாஸ்ட். அதாவது கடல் அமைதியாக இருக்கும், அந்த வேவ்ஸ் வந்து சின்னதாக கிடுக்கிடுன்னு ஃபாஸ்ட்டாக உடையிறது பார்ப்பீங்க. அது வந்து ஹிட் பண்ணிவிட்டு போயிடும். ஆனால் பின்னாடி ஒரு வேவ்ஸ் வந்து இதை விட உயரமாக வந்து அடிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருக்க முடியும். நிறையா வந்து இன்றைக்கி
தெரியாது சொல்கிற நிலவில் இல்லை. அதுக்கான வந்து டெக்னாலஜி நிறையா இருக்குது, பார்க்கலாம். அடுத்து லேண்ட்ஸ்லைட்ஸ். இது கொஞ்சம் அதை விட மோசமானது இல்லையா? நம்ம வந்து ஹில் ஸ்டேஷன் பக்கம்லாம் போகும்போது லேண்ட்ஸ்லைட்ஸ் இப்போலாம் அதிகமாக லேண்ட்ஸ்லைட்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. நார்த்தன் சைடு இருக்கக்கூடிய மவுண்டெயின்ஸ்லலாம் நம்ம பார்த்துட்டே இருக்கோம், சரிங்களா? இந்த லேண்ட்ஸ்லைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில நேரத்தில் தப்பிச்சிக்கலாம், சில நேரத்தில் நம்மளுடைய வாழ்வாதாரமே பாதிக்கும். அது அந்த பக்கம் இருந்துக்கிட்டு இந்த பக்கம் வர முடியாது, டோட்டலாக ரோடு க்ளோஸ் ஆகிடப்பட்டிருக்கும். த மாஸ் ஆஃப் ராக்ஸ் டெப்ரீஸ் மூவ் டவுன் இஸ் ஸ்லாப். அதான் ஸோ மழை பெஞ்சு அந்த பாறைகள் வந்து சரித்து ஏற்பட்டு கீழ் நோக்கி அது தள்ளப்பட்டுருங்க. நிலச்சரிவு லேண்ட்ஸ்லைட்ஸ் அடிக்கடி நடக்கும். ஸோ டெப்ரிஸ் ஃப்ளோ அஸ் ஆல்சோ நோன் அஸ் மட் ஸ்லைட்ஸ். பாறை துகளில் நீருடன் சேர்ந்து நகர்வதை தான் இந்த டெப்ரிஸ் ஃப்ளோன்னு சொல்லுவோம். சேறு வழிதல் இது மோசமானது. இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, காஷ்மீரில் ஸோ ஃப்ளட்டு வந்துகிட்டே இருக்குது, பயங்கர பவராக வந்துட்டு இருக்குது, சும்மா சாதாரணமாக கிடையாது. த லேண்ட்ஸ்லைட்ஸ் are caused due to instability of the slope, heavy rainfall, earthquake, volcanic eruptions, deforestation and also indiscriminate construction activity. புரிஞ்சிருச்சுங்களா? இந்த நிலச்சரி வருவதுக்கு காரணமே யார்? நம்ம தான், மனிதர்கள் தான். நீங்கள் தான் என்ன பண்ணீங்க, முறைகேடான கட்டமைப்பு பண்ணிக்கிறீங்க, காடுகளை அழிச்சு விட்றீங்க, சரிங்களா? அது இல்லாமல் கனத்த மழை வந்தாலும் மழை போகிறதுக்கான வழி இல்லாமல் வீடுகள் கட்டிடுறாங்க, சரிங்களா? இப்போ ரீசெண்டாக நம்ம கேரளாவில் வந்து பார்த்தோம் இல்லையா, வயநாடு இல்லையா, வயநாடு அது எத்தனை பேர் இறந்தாங்க, ஒரு கிராமமே வந்து எங்கே போச்சுன்னே தெரியல, அது மாதிரிலாம் பார்த்தோம், சரிங்களா? ஆனால் அது அழிவறதுக்கு முன்னாடி அந்த கிராமம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நிறையா இன்றைக்கி வந்து நியூஸ்லாம் வரும் பொழுது பார்க்கும் பொழுது, அது இன்ஸ்டாகிராம்லாம் வந்து பார்க்கும் பொழுது அருமையாக இருந்திருக்குது. இங்கேயா வரும் அப்படிங்கிற மாதிரி நீட்டாக இருந்திருக்குது. சரி, லேண்ட்ஸ்லைட்ஸ் எஃபெக்ட்ஸ் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன், டெஸ்ட்ராய் செட்டில்மெண்ட்ஸ், டேமேஜ் ரோட்ஸ், ரயில்வேஸ், சேஞ்ச் தி டைரக்ஷன் ஆஃப் சர்ஃபேஸ், ரன் ஆஃப், இது எல்லாத்தையுமே பாதிக்குது. ஓகேங்களா? சார் லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்துருச்சு, இப்போ என்ன பண்ணுறது, எப்படி தப்பிச்சுக்கிறது அப்படின்னு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, டியூரிங் எ லேண்ட்ஸ்லைட் லிசன் எனி அன்யூஷுவல் சவுண்ட்ஸ் that might indicate moving debris such as trees cracking, boulders knocking together. அது அவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. நம்ம அந்த பிளேஸில் இருக்கோம், சரிவான பகுதியில் ஸ்லோப்பான பிளேஸில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு வந்து திடீர்னு மரங்கள் உடைவது போலவும் சவுண்டு, பில்டிங்லாம் கிராக் ஆகிற மாதிரி சவுண்டு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து டெப்ரிஸ் வந்துருச்சு, லேண்ட்ஸ்லைட் நடந்திருக்குன்னு அங்கேயும் தப்பிக்க பார்த்துக்கணும். இஃப் யூ ஆர் நியர் எ ரிவர், பி அலர்ட் எனி சடன் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் வாட்டர் ஃப்ளோ ஃபார் எ சேஞ்ச் ஃப்ரம் தி கிளியர் மட்டி வாட்டர். ஸோ ஜென்ரலி நீ வந்து ரிவர் ஒட்டி இருக்கக்கூடாது, அப்படி இருந்தீங்கன்னா நோ சான்ஸ், அங்கேருந்து தப்பிச்சிக்கிறோம். பி அலர்ட் எஸ்பெஷலி வென் டிரைவிங். எம்பேக்மெண்ட்ஸ் அலாங் ரோட் சைட்ஸ் ஆர் பர்டிகுலர்லி சசெப்டபிள் அண்ட் டு லேண்ட்ஸ்லைட்ஸ். நம்ம இந்த பாறைகள், அதாவது மீன்ஸ் மவுண்டெயின்ஸில் சுற்றி ஹேர்பின் பெண்ட்லலாம் வளைஞ்சு போகிறோம் பார்த்தீங்களா, அங்கெல்லாம் கேர்ஃபுல்லாக போகணும். லைட்டாக சரிஞ்சு சிலது வர மாதிரி இருந்துச்சுன்னா அது பக்கமே நெருங்கக்கூடாது. டிஸ்கனெக்ட் தி பவர் சப்ளை தி ஏரியாஸ் ஆஃப் லேண்ட்ஸ்லைட். அது ஆஸ் யூஷுவல் எல்லாத்துக்கும் சொல்கிறது தான். சரி, லேண்ட்ஸ்லைடு வந்துருச்சு, டோட்டலாக வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது? ஸ்டே அவே ஃப்ரம் தி லேண்ட்ஸ்லைட் ஏரியா, தேர் மே பி எ டேஞ்சர் அடிஷ்னல் ஸ்லைட்ஸ். ஏன் சொல்லுங்கள், இப்போ ஒன் டைம் தான் வந்துச்சு, அவ்வளோதான், திரும்பவும் வராது அப்படின்னு சொல்லவே முடியாது. எதே எர்த்குயிக் மாதிரி திரும்பவும் வரும். திரும்பவும் வந்து அந்த அந்த நிலங்கள் வந்து செட் ஆகிறது தானே, திரும்பவும் அடுத்த முறை அடிஷ்னல் லேண்ட்ஸ்லைட்ஸ் கூட வரும். செக் ஃபார் இன்ஜூர்ட் அண்ட் ட்ராப்டு பர்சன்ஸ் நியர் தி ஸ்லைட் வித்தவுட் என்டரிங் தி டைரக்ட் ஸ்லைட் ஏரியாஸ். ஸோ ஜென்ரலி நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஐடியா என்னென்ன செய்யணுமோ, யாரெல்லாம் வந்து அந்த லேண்ட்ஸ்லைட்ஸில் மாட்டிக்கிட்டாங்களோ அல்லது தப்பிச்சிக்கிறதுக்கான வழியை எல்லாமே செஞ்சு கொடுக்கணும். டைரக்ட் ரெஸ்கியூஸ் வந்து லொக்கேஷன் பண்ணிக்கணும். லிசன் டு லோக்கல் ரேடியோ அண்ட் டெலிவிஷன்ஸ், லேட்டஸ்ட்டு எமர்ஜென்சி இன்ஃபர்மேஷன்ஸ். இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, அந்த காலத்தில் மொபைல்லாம் இல்லை, அதுக்காக இன்னும் அதே இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தாங்க. நம்மளாம் இன்றைக்கி மொபைல் செட்டப்பில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதுக்கான எல்லா அவேர்னஸும் கொடுக்குறாங்க. வாட்ச் ஃபார் ஃப்ளட்டிங் விச் மே அக்கர் ஆஃப்டர் லேண்ட்ஸ்லைட்ஸ் அண்ட் டெப்ரிஸ் ஃப்ளோஸ். ஸோ இது வரைக்கும் லேண்ட்ஸ்லைட்ஸ் பார்த்தோம். ஸோ அவலன்ச்சி வி கான்ட் அப்சர்வ் ஜென்ரலி இல்லையா. பனிச்சரிவெல்லாம் பார்க்க முடியுமா, நம்ம பார்த்துருக்க மாட்டோம். பனி பாறை வீழ்ச்சியை பார்க்க முடியும். பட் இதில் கேட்டிருப்போம், நியூஸில் கேள்விப்பட்டிருப்போம், காஷ்மீரில் வந்து அவலன்ச்சில் வந்து நம்முடைய இந்திய வீரர்கள் மாட்டிக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. சரி,
இந்த அவலன்சி பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பெரிய லெவலில் ஸ்னோ ஆர் ஐஸ் வந்து எப்படி லேண்ட்ஸ்லைடு வர மாதிரியே இந்த மவுண்டன் ஸ்லோப்பில் வந்து இறங்கிட்டே வருங்க. இது பனிப்பாறைகள் சரிச்சுக்கிட்டே வரும். அதுதான் இல்லை அவலன்சி அப்படின்னு சொல்லுவோம். இட் அக்கர்ஸ் ஹை லேட்டிடியூட்ஸ் அட் தி ஹை லேட்டிடியூட்ஸ், மிக உயரமான மலைப்பகுதி பனிப்பாறைகள் மலைப்பகுதிகளில் அங்கே தான் இது நடக்கும். சரிங்களா? ஸோ இதுவும் ஒரு வகையான என்னது நிலநடுக்கம் மாதிரி தான். சரிங்களா? எப்படி நிலநடுக்கம் மாதிரி சாதாரண லேண்டில் கிடக்கக்கூடிய எர்த்குவேக்ஸ் மாதிரியே இந்த மவுண்டைன்ஸ்லேயும் வரக்கூடிய ஒரு நிலநடுக்கம் தான். எக்ஸ்ட்ரீம் ப்ரெசிபிட்டேஷன் என்ன, அதுங்க மழை பொழிவு, man-made disturbance such as loud noise, heavy movement of the scarce, the use of explosives, அது வெடிப்புகளை வெடிப்பது, வேகமான பனிச்சறுக்கு விளையாடுவது, அதே மாதிரி மனித செலவு உருவாக்கக்கூடிய அதிகமான இரைச்சல் மூலமாகவும் இது மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவலன்ச்சஸ் பிகம் சிவியர் when more accumulation of snow takes place at the time of avalanches. ஜென்ரலி என்னங்க, ஒரு பக்கத்தில் இருக்கிற அந்த மழை பனி பொழிவு இருக்குது பார்த்தீங்களா, டோட்டலாகவே சரிஞ்சு இன்னொரு பக்கம் மழையாகவே மாறிடுமாம். The effect of avalanches are destruction, blockage of roads, destroying in a small hamlet vegetation, the wildlife. ஸோ சும்மா விடாதுங்க. அது குடிசைகள், காடுகள், வன உயிரினங்கள் எல்லாத்தையும் டோட்டலாகவே ஏற்கனவே இருந்த பிளேஸை எல்லாத்தையுமே அழிச்சிட்டு அந்த பக்கம் திரும்பவும் வந்து இந்த பனி பாறைகள் வந்து படர்ந்து காணப்படும். இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது? ஹவு கேன் பி மிட்டிகேஷன் ஆர் இடர்த்தணித்தல் எப்படி அப்படின்னா, இட் இஸ் டிஃபிகல்ட் டு செக் இல்லையா, ஆர் டு ஸ்டாப் தி அவலன்ச்சஸ், பட் தி பவர் ஆஃப் அவலன்ச்சஸ் கேன் பி ரெடியூஸ் டு மினிமைஸ் இட்ஸ் எஃபெக்ட்ஸ். அதை தடுக்க முடியாது தான். எதையும் நம்ம இயற்கையாக நடக்கக்கூடிய எதையுமே தடுக்க முடியாது, ஆனால் வி கேன் ரெடியூஸ் டு மினிமைஸ் இட்ஸ் எஃபெக்ட்ஸ். ஸோ எங்கே ஹில் ரிசார்ட்ஸ், மவுண்டைன் டவுன்ஸ், roads, railways are to be avoided in the areas of avalanches. சரிங்களா? ஸோ இது மாதிரி பனிப்பாறை காலத்தில் வந்து நீங்கள் அங்கே போகக்கூடாது. இது மாதிரி பிளேஸில் ரோட்ஸ், ரயில்வேஸில் ரெஸ்ட்லாம் இருக்கக்கூடாது. The people should instructed to not to use explosive. People who live in hill slopes should encourage to plant trees around their houses. ஸோ இது மாதிரி பனிப்பாறைகள் சரிவு ஏற்படுறதுக்கு நம்ம காப்பாற்றிக்க வீட்டை சுற்றி மரங்களை வளர்த்திங்கன்னா அது கொஞ்சம் நம்மளை தடுத்துரும் அப்படிங்கிறத அடுத்து சொல்கிறாங்க. இன் ஏரியாஸ் ஆஃப் அவலன்ச்சஸ், ட்ராவலிங் இன் எனி மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஷுட் பி அவாய்டட். ஜென்ரலி அந்த டிரான்ஸ்போர்ட் டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். அடுத்து சைக்ளோன் புயல்கள். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இந்த சைக்ளோனுடைய பெயர்கள் வந்து மாறும். நான் சொல்கிறது வந்து ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆகிருக்குன்னா ஏதாவது ஒரு கண்ட்ரி அதுக்கு வந்து ஒரு நேம் வைப்பாங்கள்ல, அந்த நேம் கிடையாது. இப்போ நம்ம வந்து சைக்ளோன் தான் சொல்லுவோம். இன்னொருத்தர் வந்து டொரண்டோஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் வந்து ஹரிக்கேன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு நாடு ஹரிக்கேன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லாமே சைக்ளோன் தான். ஆனால் அந்தந்த நாடு வெவ்வேறு மாதிரி அழைக்கிறார்கள் அதை. சரிங்களா? பெயர் வைப்பது இல்லை, அழைப்பதே. நம்ம சைக்ளோன் சொன்னால் இன்னொருத்தர் ஹரிக்கேன்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கண்ட்ரிக்கு வரக்கூடிய புயல் அவங்க என்ன அழைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? நான் திரும்ப சொல்கிறேன், பெயர்கள் அப்படின்னா இப்போ கஜா புயல்னு வந்துச்சு பார்த்தீங்களா, அது கிடையாதுங்க. கஜா புயலும் கிடையாது. இப்போ நம்ம இந்தியா இங்கே இருக்கக்கூடிய சவுத்தில் இருக்கக்கூடிய, அது இந்த ஏஷியா கண்ட்ரிஸில் இருக்கக்கூடிய நம்ம இருக்கல, இந்தியா, பங்களாதேஷ், அதுக்கப்புறம் பாகிஸ்தானு, இந்த பக்கம் வந்து சுற்றி இருக்க கண்ட்ரி, அது இலங்கை, இது எல்லாரும் நம்ம சைக்ளோன் தான் சொல்லுவோம். ஆனால் அமெரிக்காக்காரன் போய் பாருங்களேன், ஹரிக்கேன்ஸ்னு சொல்லுவாங்க. ஹரிக்கேன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பெயர்கள் இருக்கும். அந்த பெயர்கள் நெட்டில் சர்ச் பண்ணி மேட்ச் தி ஃபாலோயிங்கில் கொஷின்ஸ் கேட்பாங்க, படித்து வச்சுக்கோங்க. ஸோ பக்கத்தில் சைக்ளோன், சவுத் இந்தியன் கோஸ்டல் ஏரியாஸ்லாம் இந்த மேக்ஸிமம் சைக்ளோன் வந்து வரத்துக்கு ஃபார்ம் ஆகிருக்குது. ஸோ இது வந்து இன்றைக்கி வந்துருச்சுங்க சுனாமி, அடுத்த வருஷம் வராது அப்படின்னு சொல்ல முடியாது, சொல்லலாம். ஆனால் சைக்ளோன் சொல்ல முடியாது, வருஷம் வரும். எவ்ரி இயர் த சைக்ளோன் காஸ் த டெத், த கோரமெண்டல் காஸ்ட், எஸ்பெஷலி எங்கே தெரியுங்களா, ஆந்திர பிரதேஷ், ஒரிசாவில் நம்ம அடிக்கடி சைக்ளோன் அட்டாக் பண்ணுறத நம்ம பார்த்துருக்க முடியும். சரியா? ஹிட் பண்ணுறதை பார்க்க முடியும். த இந்தியன் கோஸ்டல் ரீஜன், த 6 மேஜர் சைக்ளோன் ப்ரோன் ரீஜன்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு. 6 முக்கிய இந்திய கடற்கரை பகுதிகளில் ஒன்று தான் இந்த இந்தியன் கோஸ்டல் ரீஜியன்ஸ்.
The cyclones are strongest winds generated by meeting the cold and warm fronts of the center of the low pressure system. ஜென்ரலாக வந்து தாழ்வு அழுத்த பகுதியினால தான் இந்த புயல் உருவாகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. when they are all formed over the sea, the oceans they become the violent due to the fact that there are no barriers to check these winds. ஸோ கடல் மற்றும் பெருவெளியில் வந்து ஒரு தீவிரமான காற்று வீசும் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். சரி, இந்தியாவுடைய கோஸ்டல் லைன் என்னன்னாங்க 7516 கிலோமீட்டர் தூரம் எல்லையை கொண்டது தான் இந்த கடற்கரை எல்லை. நியர்லி 10% ஆஃப் தி வேர்ல்டு டிராபிக்கல் சைக்ளோன்ஸ். ஸோ உலகளாவிய எடுத்தோம்னா நம்ம 10% கடற்கரையை வச்சுருக்கோம். about 71% flood prone areas 10 states எதுங்க குஜராத், மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, ஆந்திர பிரதேஷ், ஒரிசா, வெஸ்ட் பெங்கால், அப்படியே அந்த முக்கோண வடிவில் இருக்கக்கூடிய கீழ்ப்பகுதி எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டேட்ஸ் எல்லாமே கவர் ஆகுது தெரியும். இது இல்லாமல் நம்ம ஐலண்ட்ஸ் அந்தமான் நிக்கோபார் லட்சத்தீவுலாம் இருக்காங்க இல்லையா, இதெல்லாம் வந்து அங்கேயும் புயல் சாதாரணமாக உருவாகும். சரி, தமிழ்நாடு which are frequently affected by cyclones. நிறையா வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லாம் கடலூர் மாவட்டம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அது நாகப்பட்டினம், அதே மாதிரி கன்னியாகுமரி, ஸோ தூத்துக்குடி, இது மாதிரி பகுதியில் இருக்கக்கூடியதான் அட்டாக் ஆகுது. 14 கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ஸ் இருக்காங்க. ஜென்ரலி மே, ஜூன், அக்டோபர், நவம்பர் இப்போ ஆரம்பிக்க போகுது இல்லையா. செப்டம்பர் முடிஞ்சு அக்டோபர், நவம்பர் மந்த்ஸ்லாம் வந்து சைக்ளோன் ஃபார்ம் ஆயிரும். எங்கெங்கே திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இந்த பிளேஸ்லாம் எல்லாமே இந்த நியரஸ்ட் கோஸ்டல் பிளேஸ்னால சொல்லியிருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஒரிசாவில் தான் அதிகமான அழிவே இருந்திருக்குது. எங்கன்னா அக்டோபர் 29, 1999 சூப்பர் சைக்ளோன் 260 300 கிலோமீட்டர், சரிங்களா, 144 கிலோமீட்டர் கோஸ்டல் ஏரியா ஃபுல்லாகவே இந்த சைக்ளோன் அடித்து காலி பண்ணி நிறைய பேர் இறந்தாங்க. பெரிய ஒரு பேரழிவை பார்த்தது. ஸோ என்ன விதிகள் என்ன, ஆக்ஷன் பிஃபோர் இஸ் சைக்ளோன் வந்து திடீர்னு வரப்போகிறது இல்லை. 1 வீக் பிஃபோரே சொல்லிடுவானுங்க வரப்போகுதுன்ட்டு இல்லையா. அதுக்கு நம்ம துல்லியமாக வேற கணிக்கிறாங்க. அது எந்த டைரக்ஷனில், லெஃப்டா, ரைட்டா, மேர், அப்போ ரைட்டு, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஆல் டைரக்ஷன்ஸ்லையும் சொல்லிடுவாங்க இது எப்படி போகுதுன்னு. ஸோ அதனால் நம்ம அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக தப்பிச்சிக்கலாம். எங்கேயாவது தாழ்வான பகுதி இருந்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி கொஞ்சம் உயரமான பகுதிக்கு ஜென்ரலி போகிறது நல்லது எங்கே இந்த சைக்ளோன் வர காலத்தில். அதே மாதிரி இந்த ஓல்டு பில்டிங்ஸில் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. அதெல்லாம் திடீர்னு என்ன பண்ணுங்க, காற்றுல விழுந்து அடிபட்டு சாஞ்சி எல்லாமே விழுந்துடும். அதனால் உங்களுக்கு டேமேஜஸ் மட்டும் இல்லை, உயிரிழப்புகள் அதிகமாக வரும். அதே மாதிரி பேட்ரி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கணும். எலக்ட்ரிசிட்டியை நம்பியே இருக்கக்கூடாது, சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் வச்சுங்களேன், சென்னையில் வந்து ஃப்ளட்டு வரும் பொழுது நிறையா வந்து பேட்ரி சேல்ஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி மொபைல் சார்ஜர் இருக்குது பார்த்தீங்களா, சார்ஜருடைய பேங்க்லாம் நல்ல சேல்ஸு. ஸோ சும்மாவே ஓடாமல் இருந்த மொபைல் கடை இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பயங்கரமாக ஓட ஆரம்பிச்சிருச்சு. பிளாஸ்டிக் டார்ச் லைட்டு, லேம்ப்பு, கெரோசின், மேட்ச் பாக்ஸு, இதான் வந்து சேஃப்டி மெஷர்ஸுங்க. எல்லாத்தையும் கையில் ஒரு பாக்ஸில் போட்டு கட்டி கையில் வச்சுக்கணும். இங்கே கோஸ்டல் பிளேஸில் இருக்கவங்க நமக்குலாம் எந்த பெரிய பிரச்சனை இல்லை. கீப் இன் ரெடி டு ஆல் தி ஃபஸ்ட் எய்ட் கிட் மெட்டீரியல் அவைலபிள் வித் யூ. கீப் ஸ்டாக்ஸ், ஃபுட் ஸ்டாக், சாப்பாடெலாம் வச்சுக்கணும் எல்லாமே. அதெல்லாம் நம்ம வந்து மாடி மேலே ஏறி சில பேர் உட்காந்துருப்பாங்க, மேலே ஹெலிகாப்டர்லாம் வந்து எல்லா ட்ரிங்கிங் வாட்டர்ஸ் எவ்ரி திங் வந்து கொடுப்பாங்க. இட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் டு டேக் கேட்டில் அண்ட் அதர் பெட்ஸ் ஆஃப் சேஃபர் பிளேஸ். பாவம் இல்லையா, அந்த நீங்கள் வந்து வளர்த்த அந்த கால்நடைகள், வளர்ப்பு விலங்குகளை விட்டுட்டு எல்லாம் மேலே போயிடுவாங்க, அதெல்லாம் இறந்துடும். ஸோ அதையும் கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கிறது நல்லது. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோ தட் if we see quickly approaching storm clouds, it is possible to predict strong winds several minutes in advance. ஸோ எல்லாமே முன்னாடியே வரும், ஈஸியாக கணிக்கலாம், அங்கேருந்து தப்பிச்சிக்கலாம். ஸோ புயலே வந்துருச்சுங்க, என்ன பண்ணுறது, எப்படி தப்பிச்சிக்கிறது? ஸோ ஸ்ட்ராங் கஸ்ட், பில்டிங் டியூரிங் எ ஸ்ட்ராங் கஸ்ட்
புயலின் போது கட்டிடத்துக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக ஜன்னல் கதவு எல்லாத்தையும் மூடிக்கிறோம், காற்று அடித்து நம்மளை தூக்கிறோம். டர்ன் ஆஃப் ஆல் எலக்ட்ரிக்கல் டிவைசஸ். எலக்ட்ரிக்கல் அவன் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, சைக்ளோன் வெளியே அடிச்சுட்டு இருக்கோம், இங்கே டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படிலாம் பண்ணாமல் ஆஃப் பண்ணி அமைதியாக இருக்கணும். ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப், யுவர் ஹேண்ட்ஸ் ஆர் ஸ்கார்ஃப். ப்ரொடெக்ட் ஐஸ், த நோஸ், த மவுத் ஃப்ரம் தி டஸ்ட். ஸோ அது மாதிரி பிளேஸில் நம்ம இல்லை, இருந்தால் எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஸோ ஐஸ், நோஸ், டஸ்ட்லாம் வராத மாதிரி பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் வந்து வைல்டு லைஃப் ஏரியாவில் இருக்கீங்க, காட்டு பகுதியில் இருக்கீங்க, ஃபைண்ட் எ பிளேஸ் ப்ரொடெக்டட் ஃப்ரம் தி விண்டு. காற்று அடிக்காத பிளேஸில் கொஞ்சம் உரமாக இருந்துக்குங்க. முடிஞ்சால் லை டவுன் தி கிரவுண்ட், சரிங்களா? தரையில் வந்து படுத்துக்கிறது நல்ல விஷயம் அப்படின்னாங்க. இஃப் யூ ஆர் இன் தி கார், இட்ஸ் பெட்டர் டு ஸ்டே தேர் ஆர் க்ளோஸ் தி விண்டோஸ், சரிங்களா? காற்றை வந்து ஆக்சுவலாக க்ளோஸ் பண்ணி தான் போகிறோம், இருந்தாலும் க்ளோஸ் பண்ணிங்க. ஸோ டோன்ட் பார்க் தி கார் அண்டர் அன்ஸ்டேபிள் ஆப்ஜெக்ட்ஸ் தட் கேன் பிரேக் டவுன் ஃபால் ஆன் தி கார் டியூரிங் தி சைக்ளோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சில பேர் மரத்துக்கு எல்லாம் ஒதுங்கி நிற்பாங்க, அதெல்லாம் நிற்கக்கூடாது, அங்கெல்லாம் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும், சரிங்களா? ஸ்பயலே வந்து போயிடுச்சு, என்ன பண்ணுறது? எலக்ட்ரிசிட்டி இருந்தால் ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிடுங்க. கேஸ், வாட்டர் எதுவாக இருந்தால் எல்லாத்தையும் பிடிங்கிருங்க, ரிலாக்ஸாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிவேர் ஆஃப் ஸ்னேக்ஸ், இது பெரிய தொல்லை இல்லைங்களா? தண்ணியில் வந்துச்சுன்னா அந்த ஸ்னேக்ஸ்லாம் வந்து அந்தந்த பொந்துலேருந்து வெளியே வந்துடும். அது இல்லாமல் சம்மந்தப்பட்ட புது அனிமல்ஸ்லாம் வந்துடுங்க. டு நாட் கோ சைட் சீயிங், வெளி இடங்களை சுற்றி பார்க்கலாம் செல்லாதீங்க, அங்கே மோசமாக இருக்கும், ஏன்னா இடத்துல என்ன வேணால் கலக்கும். ஸ்டே அவே ஃப்ரம் டேமேஜ்டு பவர் லைன்ஸ், ஃபாலிங் ட்ரீஸ், ஃப்ளட் வாட்டர்ஸ். பாயில் அண்ட் பியூரிஃபை வாட்டர் பிஃபோர் ட்ரிங்கிங், அதான் முக்கியமானது. எல்லாம் வந்துட்டு போயிடுச்சுங்க, நோய் அஃபெக்ட் ஆயிரும். அதனால் வந்து வாட்டர் கண்டாமினேஷன்ஸ் ஆயிரும். சைக்ளோன் வந்துருச்சுன்னா இமிடியேட்டாக என்ன பண்ணுங்கள்? பாயில் வாட்டர், பியூரிஃபை வாட்டர் எல்லாம் யூஸ் பண்ணணும். ஸோ ஃப்ளட்டு, ஸோ சாதாரண இன்றைக்கி கூட நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா நார்த்தன் சைட்லலாம் வந்து ஃப்ளட்டு அடிக்கடி வரதை பார்க்குறோம், ஓகேங்களா? ஸோ ஃப்ளட்ஸ் இஸ் எ டெம்பரரி இனுண்டேஷன் ஓவர்ஃப்ளோ ஆஃப் வாட்டர். தற்போது திடீர்னு வரும், எப்பயுமே போயிட்டு இருந்தால் அது வந்து ரிவராக மாறிடும் இல்லையா? சொல்லுவாங்க காட்டாறு மோசமானது, வழித்தடமே இருக்காது இல்லையா? வழித்தடமே இருக்காது, அந்த காட்டாறு திடீர்னு வந்துடும். காட்டாறு பயங்கரம் ஃபாஸ்ட்டாக வரும். டியூ டு ஹெவி ரெயின்ஃபால் தான் சைக்ளோன், மெல்டிங் ஆஃப் ஸ்டோன், சுனாமி, டேமேஜ், டேம் பஸ்ட். ஒரு புது வேர்டு இப்போ ரீசெண்டாக சொல்கிறாங்க தெரியுமா? அந்த ஃபில்டுக்கு என்ன பேருங்க? அருமையான ஒரு பேர் சொல்கிறாங்க. இந்த ரெயின்ஃபால், ஹெவி ரெயின்ஃபால்லாம் விட்டுருங்க, சைக்ளோனை விட்டுருங்க, ஸ்னோ மெல்ட் ஆகுது விட்டுருங்க, சுனாமி விட்டுலாம், டேமேஜ். இப்போ என்னன்னா டேம் பஸ்ட்டை விட இப்போ ஒரு புதுசாக சொல்லுவாங்க க்ளவுட் பஸ்ட் இல்லையா? க்ளவுட் பஸ்ட் ஆகிடும். அதாவது ஒரே இடத்தில், அதாவது ஒரு சிட்டிக்கு பெய்ய வேண்டிய மழை ஒரே இடத்துல வந்து அப்படியே விழுந்துருச்சு வச்சுக்கிங்களேன். அப்படியே தண்ணி திடீர்னு ஒரு 10 டேங்க்கு ஃபில் பண்ண தண்ணி வந்து திடீர்னு ஒரே இடத்துல விழுந்து ஓடிச்சுன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரி வந்துடுது. அதான் க்ளவுட் பஸ்டர், இப்போ ரீசெண்டாக நடக்கக்கூடியது. ஃப்ளவுட்ஸ் ஆர் காமன் ஃபீச்சர்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாடுன்னாங்க, தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லுங்க. தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், ஒரிசா, ஆல் பிளேசஸ், நார்த் ஈஸ்ட் மான்சூன்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும். மும்பையில் இப்போ ரீசெண்டாக ஃப்ளட்டு, டெல்லியில் ஃப்ளட்டு, எல்லா பக்கமும் இனி வந்து அடிக்கடி ஃப்ளட்டை பார்த்துட்ருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா சைக்ளோன் குலாப், நார்த் ஆந்திர பிரதேஷ் அட்ஜாயினிங் ஒடிசா கோஸ்ட். குலாப் சூலாவரியாமா வடக்கு ஆந்திர பிரதேசம், அதை ஒட்டிய ஒடிசா கரையில் நடக்குது. சைக்ளோன் டவுக்டேனா இந்த சவுத்தர்ன் குஜராத், வெரி சிவியர் சைக்ளோன் ஸ்டோம், VSCS அப்படின்னு சொல்கிறோம், வெரி சிவியர் சைக்ளோன் ஸ்டோம் அப்படின்னு. அதே மாதிரி சைக்ளோன் யாஸ் புயல் எங்கே இது? வெஸ்ட் பெங்கால், அதுக்கப்புறம் ஒடிசா கோஸ்ட்டில் சேர்ந்தாப்புல. சைக்ளோன் நிசார்கா மும்பையில், நிசார்கா சூறாவளி மும்பை. சைக்ளோன் ஆம்பன் சூறாவளி எங்கே? ஒடிசா, வெஸ்ட் பெங்கால். த ஃபஸ்ட்டு ப்ரீ மான்சூன் cyclone for this century emerged from the Bay of Bengal. இப்போது இந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாம் வந்து எக்ஸாம்பிள் கேட்கக்கூடாது, இது மினிமம் லிஸ்ட்டு தான், இன்னும் நிறையா இருக்குது, எடுத்து படிச்சுக்கணும். 2019 பானி புயல்,
2018 தமிழ்நாடு கஜா புயல், ஸோ ஒக்கி புயல் 2017 தமிழ்நாட்டில், வார்தா புயல் வந்து 2016. ஸோ இதுமாதிரி நிறையா புயல்கள் வந்து போயிருக்குது. ஸோ நம்மளுக்கு ஹிட் ஆகிற புயல் தான் நடக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலி சரி இப்போ புயல் இல்லையா, ஆனால் இருக்குது, நம்மளை வந்து தாக்கலை. இப்போ கூட புயல் இருக்குதுங்க, இங்கே கடற்கரையில், பே ஆஃப் பெங்காலில் இருக்கலாம், இந்தியன் ஓஷன்ஸில் இருக்கலாம், எங்கே வேணா இருக்கலாம். ஆனால் அது நம்மளுக்கு தாக்கலை. ஆனால் அதை பற்றி நம்ம திங்க் பண்ணவே இல்லை, அது அப்படியே வந்து அப்படியே போயிடும். ஓகேங்களா? சரி, இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நேஷ்னல் ஃப்ளட் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்னு ஒன்று வச்சுருக்காங்களாமா. தேசிய வெள்ளப்பெருக்கு தடுப்பு நடவடிக்கைன்னு 1954 இது தொடங்கப்பட்ட ஒரு நடவடிக்கை. ஃப்ளட்டு வந்துருச்சு, முன்கூட்டியே என்ன செய்யணும் அது பார்த்தீங்கன்னா, கீப் ஃபர்னிச்சர், எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் ஆன் பெட்ஸ் அண்ட் டேபிள்ஸ், அதுக்கு மேலே ஏறி நிற்கிறது. ஃப்ளட்டு வச்சா தப்பிச்சிக்கலாம்ல. புட் சாண்ட் பேக்ஸ் இன் தி டாய்லெட் பவுல், கவர் ஆல் ட்ரைன் ஹோல்ஸ். அதாவது வர்றது அப்படின்னு தெரிஞ்சால் இது மாதிரி செஞ்சுக்கலாம், திடீர்னு வந்துச்சுன்னா செய்ய முடியாது இல்லையா. மொபைல் சார்ஜர் ரெடி பண்ணி வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து கம்யூனிகேஷன்ஸ் கொடுக்கக்கூடிய, இன்றைக்கி வந்து முக்கியமாக மொபைலில் தான் தெரிஞ்சிக்க முடியும். இன்றைக்கி வந்து ரேடியோ யாரும் கேட்குறதில்ல, டெலிவிஷன் யாரும் பார்க்க முடியாது. கீப் ஸ்ட்ராங் ரோப்ஸ், லேண்டன், பேட்ரி ஆப்ரேட்டட் டார்ச்சஸ், எக்ஸ்ட்ரா பேட்ரிஸ் ரெடிஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிறீங்க. ஸோ முடிஞ்ச அம்பர்லாஸ், பாம்பு ஸ்டிக்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரொடெக்ஷனுக்காக வச்சுக்கணும். எப்படி தப்பிச்சிக்கிறது அதான் முக்கியம். அடுத்தது எப்படி தப்பிச்சிக்கிறது அப்படின்னு பார்க்குறது. ஸோ இந்த ஃப்ளட்டு வந்துருச்சு, பயங்கரமாக திடீர்னு ஒரு ஃப்ளட்டு வந்துருச்சுன்னா உயரமான பிளேஸ் தான் போய் ஆகணும் இல்லையா. பில்டிங்கில் இருக்கக்கூடிய உயரமான பிளேஸ் தான் ஜென்ரலி நம்ம போவோம். என்ன செய்வோம்? அவாய்டு ஓவர்ஃப்ளோ ஆஃப் வாட்டர். மெனி சேனல்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு ட்ரைன், எஸ்பெஷலி நியர் தி அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்ஸ் அண்ட் லோ லையிங் ஏரியாஸ். அதாவது இது கால்வாய்கள் சரியாக வச்சுருக்கணும், ட்ரைனேஜ் சரியாக வச்சுருக்கணும். ஃப்ளட்டு வந்துச்சுன்னா அங்கங்கே பிரிஞ்சு போயிடும். இப்போ அடைப்பு ஏற்பட்டதுனால தான் அதுவும் அங்கேருந்து போகாமல் இருக்கும். அதே மாதிரி ரிவர்ஸில் வந்து போய் சேர்ற மாதிரி அனைத்து பகுதியும் வச்சுருக்கணும். அதே மாதிரி பாண்ட்ஸ் அண்ட் லேக்ஸ், ஏரிகள்லாம் தூர்வாரி வச்சுருந்தீங்க அப்படின்னா அங்கே போய் இந்த தண்ணி போய் நிற்கும். ஸோ சாண்ட் பேக்ஸ்லாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுக்கிறது. அதே மாதிரி இந்த ஃப்ளட்டுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த அஃபாரஸ்டேஷன் இஸ் டு பி என்கரேஜ் டு ஃபாலோ எனி ஒன் ஆஃப் தி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மெத்தட்ஸ். காடுகளை வளர்க்க ஊக்கப்படுத்த வேண்டும். மழை நீர் சேமிப்பு. ஸோ இந்த மாதிரி ஏன் இது சொல்லியிருக்காங்கிறது நேரடியாகவே நான் பார்த்துருக்கேன். எங்கெங்கன்னா ஹவுராவில் பார்க்கலாம், கேரளாவில் பார்க்கலாம். நல்ல மழை பெய்யும், பயங்கரமாக தண்ணி வருங்க. ஆனால் ஒரு 1/2 hour to 1 hour தண்ணி எங்கே போச்சுன்னே தெரியாது. ஏன்னு சொல்லுங்கள்? மரங்கள் அதிகமாக இருக்கும், அந்த மரங்கள் தண்ணியை உறிஞ்சிருங்க, கம்ப்ளீட்டாக உறிஞ்சி நீரை வந்து அப்படியே ட்ரை பண்ணி வச்சிரும். அதெல்லாம் வந்து மரங்கள் அதிகமாக, மரங்கள்லாம் சின்ன சின்ன செடிகள் கொடிகள் இல்லை, பெரிய பெரிய மரங்கள். பீப்புள் ஃப்ரம் தி லோ லையிங் ஏரியாஸ் ஆர் டு பி ஷிஃப்டட் டு எலிவேட்டட் ஏரியாஸ். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி எலிவேட்டட் ஏரியாஸ்க்கு மேலே போயிடும். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டு பி ட்ரைன்டு டு டேக் பார்ட் த சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் அட் தி டைம் ஆஃப் ஃப்ளட்ஸ். ஸோ இது மாதிரி வேலைகள் எல்லாமே நீங்கள் செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ட்ராட், நெக்ஸ்ட் ஒன் வந்து ட்ராட். ஸோ ட்ராட் வறட்சியான பகுதி. எங்கெங்கே வறட்சியான பகுதி இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஜெனரலாக வந்து மழை பற்றாக்குறைவு இருந்தால் தான் இந்த வறட்சியான பகுதி. நம்ம அந்த இந்தியனுடைய தமிழ்நாட்டில் சவுத் ஸ்டேட்டில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் சரியாக வந்து மழை பொழிவு இல்லாதனால வறட்சி வர்றது பார்க்கலாம். இட் இஸ் டிஃபிகல்ட் டு இண்டிகேட் தி டைம்ஸ் ஆன் இட்ஸ் ஆன்செட் அண்ட் எண்ட். வறட்சி எப்பொழுது ஆரம்பிக்கிறதுனே நம்ம வந்து ஒரு கணிக்கவே முடியாது. ஜென்ரலாக மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொன்னால் மட்டும்தான் தெரிஞ்சிக்க முடியும். The country is declared as drought affected when overall rain deficiency is more than 10% over a long period. 10% குறைவான மழைப்பொழிவு இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து ஒரு வறட்சியான பகுதி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? என்ன ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஷுட் பி ஃபாலோடு. அதான் முக்கியம். மழை நீர் அறுவடை செய்வது, மழை நீரை பயன்படுத்தி அறுவடை செய்வதை தெரிஞ்சு வச்சுக்கணும். கழிவு நீரின் மறுசுழற்சி, ரீசைக்கிள் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த அது மத்திய ஆசிய கிழக்கு நாடுகள் இல்லையா, அங்கே போய் பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஓஷியன்ஸ் இருக்கு இல்லையா, வாட்டரு, சாதாரண சீ வாட்டர், இந்த சீ வாட்டரை வந்து டீசலனைசேஷன் பிளான்ட்லாம் போடுவாங்க. சலைனேஷன், டீசலனைசேஷன். அங்கே
கடலில் இருக்கக்கூடிய உப்பு நீரை வந்து நன்னீராக ஆக்குவதற்குரிய நிறைய சிஸ்டம்ஸை டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் வந்து அவங்க அந்த ராட்ஸை பார்க்க முடியாது. ஸோ பில்டிங் கேனல்ஸ் ஆர் ரீடைரக்டிங் ரிவர்ஸ் ஃபார் இரிகேஷன்ஸ், அதே மாதிரி யூட்டிலைஸ் வாட்டர் எக்கனாமிலி எல்லாம் வந்து செஞ்சு கொஞ்சம் நீரை சிக்கனப்படுத்திக்கணும். வறட்சியே வந்துருச்சு, என்ன பண்ணணும்? வியர் காட்டன் கிளாத்திங், சரிங்களா? அதே மாதிரி முடிஞ்சால் தொப்பி பயன்படுத்திக்கிறது நல்லது. அதிகமாக ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்கான வேலையை செஞ்சுக்கணும். கன்சியூம் அடிக்வேட் அமௌண்ட்ஸ் ஆஃப் வாட்டர், ஸ்டே, நிறையா வந்து தண்ணி குடித்து நம்ம ஈஸியாக தப்பிச்சுக்கலாம். இந்தியாவின் 68% பகுதிகள் எப்படி இருக்குது? வறட்சியாகவே காணப்படுதாமா, சரிங்களா? ஆஃப் தி என்டையர் 35% ரிசீவ்ஸ் ரெயின்ஃபால்ஸ் in 750 millimeter, 1125 millimeter, which is considered a drought brown அப்படிங்கிற சொல்லி மழைப்பொழிவு வந்து பெறுகிறது. இந்த வறட்சி பகுதி எதை சொல்கிறோம் அப்படின்னா, மொத்த நிலப்பரப்பில் 1125 மில்லிமீட்டருக்கு இடையான மழைப்பொழிவு பெறுகின்றன. இதனை வறட்சி பகுதி என்கிறோம் அப்படிங்கிறாங்க. 33% ஏரியாஸ் வந்து 750 millimeter is considered to be chronically drought prone, அதாவது நாள்பட்ட அது வறட்சி பகுதி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வறட்சி வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறோம்? கொஞ்சம் சூரிய வெப்பத்திலேருந்து யாரும் மயங்கி விழாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும், காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எப்படி காப்பாற்றிக்கிறது? பிளான்ட் லேண்ட் யூஸ் டெவலப்மெண்ட் த்ரூ ஆல்டர்னேட் கிராப்பிங் த ட்ரிப் இரிகேஷன், சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்தணும், அது முக்கியமானது. நீரை வந்து கரெக்டான வகையில் சேமித்து வச்சுக்கணும். அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் கேட்டில் ஃபாடர் ட்ரிங்கிங் வாட்டர் இன் ட்ராட் ரீஜியன்ஸ், அதான் கேட்டில்ஸ்லாம் முக்கியமானது, பால் தயிர் வேணும் இல்லை. ட்ராட் ரிலீஃப்ஸ் பிளானிங் இஸ் நீடட் அட் தி வில்லேஜ் லெவல். இம்போர்ட்டிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டிங் ரிக்வயர்ட் ஃபுட் டு நீடி ஏரியாஸ் இன் இம்பார்ட்டன்ஸ், இது மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேஸில் சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், சூறை காற்றுக்கள் டொரண்டோஸ். ஸோ நம்ம ஏரியாவில் பெருசாக அஃபெக்ட் ஆகலை, அதர் ஏரியாஸில் நடக்கிறதுனால அதுவும் டிசாஸ்டரில் தான் வந்துடுது. ஸோ டொரண்டோஸ் தீவிர சுழற்சி, அப்படியே சுழல் காற்றுங்க, வீடுகள் காருகள் எல்லாமே அப்படி சுரண்டு மேலே உயரும், மேலே பறந்து போகும். அந்தளவுக்கு ஒரு சூறை காற்றுகள் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமெரிக்கா பகுதியில் நிறைய அமெரிக்காவுடைய ரீஜன்ஸில் நடக்கும். டொரண்டோஸ் ரெஃபர் த வயலண்ட்லி ரொட்டேட்டிங் காலம்ஸ் ஆஃப் ஏர். ஸோ பக்கத்துலேயே அது சுற்றிட்டு இருக்கும், நம்மளை அஃபெக்ட் பண்ணாது, ஆனால் நம்ம அதுக்குள்ளே போகும்போது மேலே தூக்கிடும் நம்மளை. They extended from the funnel shaped cumulonimbus clouds of the earth. அப்படி இருக்கு பாருங்கள், புனல் வடிவத்தில் அது வந்து அப்படி சுற்ற ஆரம்பிக்கும். The width varies from few meters to more than the kilometers. It rotates the speed of 64 kilometer 509 kilometer per hour. இப்போ எவ்வளோ தூரம் பார்த்தீங்களா? 509 கிலோமீட்டர் வேகத்தில் அது சுற்றுமாமா. என்னத்துக்காகும்? ஸோ கொஞ்ச நேரத்தில் மேலே மாட்டினோம்னா காணாமே போயிடும், எங்கேயாவது பறந்து தூக்கி எங்கேயாவது வீசிடும். அப்படி சுத்தம் பொழுதே நம்ம ஸ்பாட்டு. தே ஆர் காஸ்ட் டியூ டு எக்ஸ்ட்ரீம் லோ ப்ரெஷர். எதனால் வருதுங்க? தீவிர சாதாரண தாழ்வு அழுத்தம் வந்தால் சைக்ளோன் வரும், இது தீவிர தாழ் அழுத்த மண்டலம். தே ஆரிஜினேட் இன்லேண்ட் ஜெனரேட்டிங் ரேப்பில் வெல் விண்ட். நிலத்தின் மீது உருவாக போதும் வேகமான சூழல் காற்றாக தான் இது நடக்கப்படுதாமா. தே ஆர் ஃபார்ம்டு when hot air cold air mixed. ஏன் இது மாதிரி உருவாகுது? குளிர் காற்றும் வெப்ப காற்றும் ஒரே சேர சந்திக்கும் பொழுது தான் இந்த சூறாவளி உருவாகுது. they cause heavy destruction to both life and property like a cyclone மாதிரியே இதுவும் வந்து நிறைய பிரச்சனை பண்ணுது. ஸோ இது ஒன்று எங்கே நடந்திருக்குது? இந்தியாவில் ஒரிசாவில் மார்ச் 24, 1998 நடந்திருக்காமா, சரிங்களா? மற்றும் வெஸ்ட் பெங்காலில் நடந்திருக்குது. ஸோ வயலண்ட் டொரண்டோஸ், அது ஒரிசா கிழக்கு கடற்கரை மாவட்டத்தில் வந்து ஒரு பயங்கரமான சுழல் காற்று வீசிருக்குது அப்படின்னா. ஸோ எப்படி தப்பிச்சுக்கிறது? ஏன்னா டொரண்டோஸ் பார்த்தீங்கன்னா, பீப்புள் நீட் டு கெட் இன்சைட் தி ஹவுஸ்குள்ளே தான் உட்காந்துருக்கணும். ஸ்டார்ம் செல் ஆர் இஃப் நாட் லை இன் தி லோ லையிங் ஏரியா. ஸோ பாதுகாப்பான இடத்துல இருக்கணும். ஒரு அது பாதுகாப்பான இடத்துல நீங்கள் தாழ்வான பகுதியிலிருந்து பாதுகாப்பான இடத்துக்கு போயிடணும். ஸ்டே அவுட் ஆஃப் டேமேஜிங் பில்டிங்ஸ். இஃப் யூ ஆர் அவுட் சைட் யுவர் ஹோம், ஸ்டே தேர் இட் செல்ஃப் அண்ட் ரிட்டர்ன் ஹோம்ஸ் ஒன்லி வென் அத்தாரிட்டிஸ் சே இட் இஸ் சேஃப். ஸோ எங்கெங்கே இருக்கீங்களோ அங்கங்கே இருந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
காமன் மிட்டிகேஷன்ஸ் அஸ் யூஷுவல் எப்படி தான் தப்பிக்கிறது எல்லாமேங்கிறது ஜஸ்ட் யூ கேன் கோ த்ரூ இட்ஸ். லைட்டனிங், ஸோ அதன்டாலே வந்து மின்னல்லாம் அடிக்குது பார்த்தீங்களா, ஒருத்தன் வெளியே சுற்றிட்டே இருப்பாங்க, மின்னல் அடித்தா மின்னல் பார்த்து உட்காந்துருப்பாங்க, கண் எரிஞ்சிருப்பா போகாத அப்படின்னு சொல்லுவோம், கண்ணுடைய என்ன சொல்கிறது அதோட ஒளி மங்கிரும், மின்னலை பார்க்காத அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதையும் மீறி பகல் நேரங்களில் விளையாடு கொண்டிருக்கும் பொழுது கூட மின்னல் தாக்கி இறந்துருக்கலாம் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ லைட்டனிங் இஸ் அன் அட்மாஸ்பிரிக் எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிஸ்சார்ஜ், அதான் ஸ்பார்க் அப்படிங்க. வளிமண்டல மின்சார வெளியேற்றம் தான் இந்த மின்னல். தண்டர் டிபிக்கலி அக்கர்ஸ் டியூரிங் தண்டர் ஸ்டார்ம்ஸ், இடி இடிக்கும் போது பார்க்குறோம். வால்கானிக் எரப்ஷன்ஸ், டஸ்ட் ஸ்டார்ம் இருந்தால் கூட இது மின்னல் வரத்துக்கு பார்க்குறோம். இது வந்து கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அது ஹிட் ஆகும். அந்த ஒலியை வந்து நம்ம இடி ஓசையை கேட்க முடியும். அதே மாதிரி அதோட ஸ்பீடு பார்த்திங்களா 80,000 கிலோமீட்டர் பர் செகண்ட் வந்து இது பாஸ் ஆகுது. அவ்வளோ ஸ்பீடில் வந்து போகும். லைட்டு வந்து அவ்வளோ ஸ்பீடாக வந்து பாஸ் ஆகி வந்துடும். த ஆவரேஜ் லென்த் ஆஃப் சிங்கிள் லைட்டனிங் போல்ட் இஸ் 3 to 4 கிலோமீட்டர். அந்த போல்ட் வந்து 3 to 4 கிலோமீட்டர். ஸோ லாங் ஓப்பன் ஏரியாவில் இந்த லைட்டிங் கிடைக்கிறத நம்ம பார்க்கலாம். த ஃப்ளாஷஸ் மோர் தென் 3 million times a day or 40 times second வேர்ல்டு வைடு நடந்துகிட்டே இருக்குது. இங்கே மூளை நடந்துகிட்டே இருக்குதுங்க. அதாவது வரக்கூடிய மின்சாரம் எவ்வளோ தெரியுங்களா, 250 கிலோவாட்ஸ் ஹவர்ஸ் எனர்ஜி வந்து வெளியேறமா. சிலது வந்து 100 வாட் லைட் பல்பே எரியிற அளவுக்கு பயங்கரமான வெளிச்சத்தை நம்ம பார்த்துருப்போம் சரிங்களா. ஸோ லைட்டிங் நடந்துருக்குது, என்ன செய்யணும் திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த அதிகமாக லைட்டிங் எங்கே பார்ப்போம் நம்ம ஏரியாவில் இந்த என்ன சொல்கிறது சம்மர் சீசனில் இருக்கக்கூடிய கோடை மலையில் பார்ப்போம். கோடை மலைகள் நடக்கும்போது பார்ப்போம். So if you are building, it is necessary to close windows, doors, ventilation pipes and chimneys generally. அதே மாதிரி டெலிஃபோன்ஸ், டிவி செட்ஸு, எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணோம். நிறையா வந்து டிவி எரிஞ்சு புகைஞ்சு போனதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பப்ளிக் அவேர்னஸ் ஃபார் டிசாஸ்டர் ரிஸ்க் ப்ரொடக்ஷன், பேரிடர் அபாய குறைப்பு விழிப்புணர்வு தெரிஞ்சுக்கணும். ஸோ there are 4 key approach to public awareness for டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன்ஸ். ஒன்று வந்து என்ன பண்ணுறது, பிரச்சாரம் கேம்பெயின்ஸ் பண்ணணும், அவேர்னஸ் கொடுக்கணும். அதே மாதிரி பார்ட்டிசிபேட்டரி லேர்னிங், பங்கேற்று கற்றல், இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன்ஸ், ஃபார்மல் ஸ்கூல் பேஸ்டு இன்டர்வென்ஷன்ஸ், இது மாதிரி. ஸோ நிறையா அந்த ஏரியாஸ் இருக்கும். இப்போ கோஸ்டல் பிளேஸில் இருந்தாங்கன்னா சுனாமிலேருந்து எப்படி தப்பிச்சிக்கிறது, சைக்ளோன் எப்படி தப்பிச்சிக்கிறது, அங்கே இருக்க ஸ்கூல் காலேஜஸ் மாணவர்களுக்கே வந்து நம்ம ட்ரைனிங் கொடுக்க தெரிஞ்சு வச்சுக்கணும். மேட் டிசாஸ்டர் பார்த்திங்கன்னா இது வந்து என்ன அப்படின்னா நிறைய டிசாஸ்டர் இருக்குது. ஃபயர் ஆக்சிடென்ட், டிரான்ஸ்போர்ட் ஆக்சிடென்ட், ஸ்ட்ரக்சுரல் ஃபெயிலியர்ஸ். ஸோ சில இடத்துல பார்த்துருப்போம் கட்டணம் கட்டி ஒரு 5 மடங்கு 6 மடங்கு 7 மடங்கு போயிடுவாங்க, கீழே பேஸ் சரியாக இருந்திருக்காது, அப்படியே சரிஞ்சு கீழே விழுந்துருப்பாங்க. மைனிங் ஆக்சிடென்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மைனிங் சரி நிறைய பேர் இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் தான் மைனிங் காமிக்கிறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உள்ளே போவார் அங்கே சுற்றி இங்கே சுற்றி இங்கே மைனிங்னா நாங்கள் சுரங்கத்தில் போய் அந்த இடத்துல வந்து இந்த நிலக்கரியை வந்து வெட்டுவார். அப்போ வெட்டும் போகும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு தெரியும் எங்கே வெட்டணும்னு சொல்லி. கண்ணை பின்னான்னு வெட்டிட்டே வச்சுக்கோங்க, அந்த சுரங்கமே இடிஞ்சு உள்ளே போய் அடைச்சிக்கும். அதனால் கரெக்டாக அந்த வந்து வெட்டி அது பெருசு பண்ணுவாங்க. இது மைனிங் ஆக்சிடென்ட் நடக்குது பார்த்துக்கோங்க. எக்ஸ்ப்ளோஷன்ஸ், குண்டு வெடிப்புகள், ஸ்டாம்பீடு, ட்ரானிங், நீரில் மூழ்கிறது, இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர், ரோட் ஆக்சிடென்ட் எல்லாமே வந்து பேரிடர். அது மனிதர்களால் உருவாக்கக்கூடிய பேரிடர் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ 1984 1984 போபால் கேஸ் டிசாஸ்டர் இன்னும் கூட எனக்கு மறக்க முடியாதுங்க. ஸோ என்னன்னா கிட்டத்தட்ட எத்தனை பேருங்க 10,000க்கு மேலே வந்து இறந்துட்டாங்க நம்ம 3 டேஸில். அது இல்லாமல் 25,000 பேர் இன்னும் எக்ஸ்ட்ரா பிறகு இறந்தாங்க. அந்த போபால் அப்படிங்கிற ஊரில் வந்து வெளிவந்த கேஸ் எப்போ வந்தது, டிசம்பர் 3 1984 மீத்தேல் ஐசோசைனேட். ஒரு காலத்தில் இது ஒரு கொஸ்டின், நாங்கள் படிக்கிற காலத்தில் இது ஒரு கொஸ்டினுங்க. போபால் கேஸ் என்ன, அந்த கேஸோட பெயர் என்னான்னு கேட்பாங்க எக்ஸாமில். மீத்தேல் ஐசோசைனேட் கேஸ். அது லீக் ஆனாச்சுனாங்க நடக்க எல்லாம் மயங்கி கீழே விழுந்து செத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு பார்த்துங்க. இது மோசமான ஒரு பேரழிவாக இது இருந்தது போபால். ஸோ இதோட ஐ திங்க் நம்ம வந்து எகைன் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஆல்ரெடி நம்ம நடத்திட்டோம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் சொல்லிட்டு தான் வந்து டோட்டல் டாபிக்ஸை வந்து பார்த்தோம் இல்லைங்களா.
ஸோ நீங்களும் இந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கங்க. நான் கொடுத்துருக்கக்கூடிய எந்தெந்த ஸ்டாண்டர்டில் அது இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு இன்டிமேட் பண்ணியிருப்பேன். அந்த ஸ்டாண்டர்ட்லேயும் புக்கை ஓப்பன் பண்ணி எடுத்து பார்த்துக்கோ. இதை மட்டும் படிச்சுட்டுக்கோ. இது வந்து மினிமம் குவான்டிட்டி, ஓகேங்களா? 6th ஸ்டாண்டர்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ்ட்ரா தான் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்த்துக்கோ. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்க என்சிஆர்டி புக்கையும் பார்த்துக்கோ அப்படின்னு தெரிஞ்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு கிளாஸில் மீட் பண்ணலாம்.